நேத்து நியூஸ் வேற வந்துச்சு. இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் முடிஞ்ச உடனேவே இல்ல முடியறதுக்கு முன்னாடியே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். செல்சி ஹவ் ஹைஜாக்ட் ஆர்சனல் டு சைன் மார்கன் ராஜசிட்டி. அங்க ஒருத்தன் ஆல்ரெடி சைன் பண்ண ட்ரை பண்ணிருக்கா, அதை ஹைஜாக்ட் பண்ணி ஒருத்த சைன் பண்ணிருக்கா. நம்ம கிளப் என்னடா படுத்துக்கிட்டு தூங்குது. பிளஸ் வந்து பார்க்குலா ஓப்பனா வெளில வந்து சொன்னால் ஒழிய இந்த மாதிரி நான் வந்து ஐ வாண்ட் டு லீவ் பிஎஸ்டின்னு சொன்னா, ரெனியூ பண்ண போறது இல்லை, நான் ஐ வாண்ட் டு லீவ் பிஎஸ்டி, எனக்கு ஃபர்ஸ்ட் டீம் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு சொன்னால் ஒழிய ஐ டோன்ட் திங்க் வி வில் கோ ஃபார் ஹிம். அதான் சொல்றேன், அவன் 2 பேர்த்திட்டையும் சொல்லி நம்ம பிட் பண்ணி லைப்சிக் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மனசு மாறி இருக்கான். சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட். சரி, நீங்க ஹியூஸ விடுங்க, ஓனர் நீங்க என்ன பண்றீங்க? இப்போ ஹியூஸ் போறானா இல்லையாங்கிறது நீங்க சொன்ன மாதிரி மிட் மேல சொல்லியிருப்பானே வைங்க ஓனர்ஸ் கிட்ட. ஹவு டு யூ கிவ் த பவர் டு த ஸ்போர்ட்டிங் டைரக்டர் டு மேக் த டிசிஷன்? முதல்ல திஸ் ஆர் ஃப்ரண்ட் லைன். ஒரு 21 year old, ஒரு 17 year old பிளஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ரைக்கர் ஆன் whom there is going to be so much pressure. ஏன்னா அவன் பக்கத்துல இருக்கிறது ஒரு inexperienced wingers. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி. என் கூட ரொம்ப நாள் கழிச்சு வேர்ல்டு கப் ஃபீவர்லாம் முடிஞ்சு எல்லாம் சரியாயிட்டு உடம்பு சரியாயிட்டு வந்திருக்காரு கௌதம். எப்படி இருக்கீங்க? ஆமா, ஏன்னா வாங்கின அடிக்கு என்னை வந்து ஸ்பெயின், அர்ஜென்டினா, அப்புறம் வந்து பார்சலோனா ஃபேன் குரூப்பு, அர்ஜென்டினா ஃபேன் குரூப், எல்லா ஃபேன் குரூப்லயும் போய் ஒரே அடியா அடி வாங்கிட்டு உடம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்பாடா அந்த வீணா போன வேர்ல்ட் கப் முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் கிளப் ஃபுட்பால் வரலான்ட்டு நேத்து எல்லாருமே கேட்டாங்க லைவ்ல. ஏன் சேஸ்ட வந்துட்டு முடிச்சு கொடுத்துட்டு கை கழுவிட்டு வந்துட்டீங்களா, இனிமேல் சேஸே பாத்துக்கீங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களா, பாவம் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு இருக்காப்ல, நீங்க போலாம்ல அப்படின்னு. ஐயோ இதையா கிளப் ஃபுட்பால் ஒண்ணுமே நடக்கல, என்ன போறது நானு அப்படின்னு. அப்புறம் இந்த சேஸ் எப்படி வீடியோ போடுறாரு, நீங்க எல்லாம் வந்து போக வேண்டியது. நான் சொன்னேன், நான் போனேன்னா அவரையும் கெடுத்துருவேன், அவரு ஏதோ நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அவரே பண்ணட்டும், நான் உள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, ஆக மொத்தம் வந்து கிளப் ஃபுட்பால் அது இதுன்னு திரும்பி வந்துச்சுப்பா. வீணா போன வேர்ல்ட் கப். இங்க பாருங்க, ஆடாமையே வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கோம் நம்ம. நம்மளோட பிளேயர் ஆடாமையே, அதாவது பெஞ்சிலேயே வராம நம்ம வேர்ல்ட் கப் வின்னர். கரெக்ட். நம்ம பவர், நம்ம கிளப்போட பவர். பெஞ்சே வரல. வேர்ல்ட் கப்ப ராட்ரி தூக்குனா, ராட்ரிக்கு அப்புறம் மெரினோ தூக்குனா, மூணாவது நம்பாளு. ஏன்னா ஒரு நிமிஷம் கூட ஆடலையா நீ? அதெல்லாம் யாரா கேட்டா? முன்னாடி போட்டோக்கு முன்னாடி நின்னும்ல, ட்ரம்புக்கு கை கொடுத்தோம்ல, எல்லாம் பண்ணிட்டோம் நாங்க. விக்டர் முன்னியாஸ் ட்ரைனிங்ல இல்லனாக்கி இவனுங்க ஜெயிச்சிருக்க மாட்டானுங்க. நாங்க தான் மோட்டிவேஷனே ட்ரைனிங்க்கு. ஆமா, அவனோட ஸ்கில் லெவல்ஸ்னால தான் ராட்ரி அப்படி ஆடினான். அதானே, நாங்க மட்டும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இல்லைன்னா மண்ணு கவி இருக்கு டீம். ஆமா ஆமா, கரெக்ட். அதான். ஸோ இப்போ பேக் டு கிளப் ஃபுட்பால். ஆனா லிவர்பூல் பேக் டு கிளப் ஃபுட்பாலான்னு எனக்கு தெரியாது. நம்ம அதாவது நேத்து நியூஸ் வேற வந்துச்சு. இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் முடிஞ்ச உடனேவே இல்ல முடியறதுக்கு முன்னாடியே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். செல்சி ஹவ் ஹைஜாக்ட் ஆர்சனல் டு சைன் மார்கன் ராஜசிட்டி. அங்க ஒருத்தன் ஆல்ரெடி சைன் பண்ண ட்ரை பண்ணிருக்கா, அதை ஹைஜாக்ட் பண்ணி ஒருத்த சைன் பண்ணிருக்கா. நம்ம கிளப் என்னடா படுத்துக்கிட்டு தூங்குது. உடனே நான் மார்கன் ராஜஸ் சைன் பண்ணுன்னு சொல்ல, எவனையாச்சும் என்னையாச்சும் சைன் பண்ணீங்க. ஆமா, ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து பென்ஷன் பீரியட்ல இருக்கோம். எல்லாமே அது என்னது நோட்டீஸ் கொடுப்போம்ல, வேலையை விட்டுட்டு கிளம்பிக்கிறேன் 3 month நோட்டீஸ் பீரியட்ல நம்ம பூரா எம்ப்ளாயி இருக்காங்க. ஒருத்தன் நோட்டீஸ் பீரியட் முடிச்சு கிளம்பிட்டான், ஒருத்தன் நோட்டீஸ் பீரியட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானா, எதுக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு. இல்ல, அதாவது இங்க யூகேல எல்லாம் இந்த ஆனுவல் லீவ்னு பெரிய விஷயம். அதனால நிறைய பேர் நோட்டீஸ் பீரியட்ல இருக்கிறவனுங்க எல்லாம் என்ன பண்ணுவானுங்க, நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டு அந்த சமயத்துல ஆனுவல் லீவ் போயிருவானுங்க நோட்டீஸ் பீரியட்ல. அது மைக்கேல் எட்வர்ட்ஸும் அதை தான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ரைட். மொத்தம் நம்ம கிளப் வந்து குப்பை தொட்டியில கிடக்குது, எவனாச்சும் தூக்கி நிப்பாட்டணுமேன்ட்டு இரவாலாவ கூட்டு வந்திருக்காங்க. தலைவன் என்ன பண்ண போறாங்கிறது தெரியவில்லை. ஆனா பல விஷயங்கள் இந்த ஒரு லாஸ்ட் 2-3 வீக்ஸாக நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி சேஸ் அட்மிட் டியூட்டி எல்லாம் பண்றீங்களா, சொல்றீங்களா வீடியோல, இல்லையா? வர ஒரு வார்த்தை சொல்லுவேன் எப்போதும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன நிலைமையில இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதாவது 4500 டார்கெட் செட் பண்ணி வச்சிருந்தேன். அதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு மாசத்துல பிரீமியர் லீக் ஆரம்பிக்குது, இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. நானே ரொம்ப ஆம்பிஷியஸா வச்சிருந்தேன். அது பரவாயில்ல, இப்போ ஆல்மோஸ்ட் 4100 வந்துருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ 4100 4090 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ 4100 ஃபர்ஸ்ட் அடிப்போம். இந்த 5 நாள்ல ப்ரீ சீசன் வருது சண்டர்லாண்டு கூட, அதுக்கு முன்னாடி 4100 அடிப்போம். அதுக்கப்புறம் மெதுவா 4500க்கு நம்ம போவோம். பட் இன்ஸ்டாகிராம்ல @காப்கருத்து, ட்விட்டர்ல @காப்கருத்து_LFC எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஆமா, இந்த நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் போடுறோமே, இந்த இந்தியால டிக்டாக்கு ஈக்குவலா ஏதாவது இருக்கா? நம்ம அதுலயும் போடலாமா?
மக்களை நீங்க சொல்லுங்க, எனக்கு அந்த அளவுக்கு டெக் சாவிங்கிறது சேசுதான். கம்ப்யூட்டர்ல நானு பூந்தாருன்னா உள்ள நானு போயிட்டு வெளியே வந்துருவாரு. அந்த மாதிரி ஆளு அவரு என்னை கேட்கும் போது நான் எப்படி பதில் சொல்றது? அதனால எனக்கு அது எதுவும் சரி. தெரியாது. ஆமா. மக்களா பார்த்து சொன்னாங்களா இந்த இந்த தான். இந்த பாட்காஸ்ட்ல ஒருத்தர் தான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், நான் இல்ல அது. நல்ல வேலை. கடைசியா மக்களை இன்னைக்கு தான் உண்மையை சொல்லியிருக்காரு. கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பாதி பேர் நானும் மஸ்கும் இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இவருனால. இல்ல படிச்சது கம்ப்யூட்டர் இன்ஜினியர் நீங்க தானே. கம்பெனி ஓன் பண்றதுக்கும் கம்ப்யூட்டர் படிப்புக்கும் ஓனர்ஷிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. படிப்பு ஒரு பக்கம், ஓனர்ஷிப் ஒரு இங்க பாருங்க, ஆரம்பிச்சது இன்ஸ்டாகிராமுக்கு ஈக்குவலா ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டுதான். அதனால இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க இன்டைரக்டா சொல்றாப்ல. ஒழுங்கு மரியாதை இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபாலோ பண்ணுங்க, ரீல்ஸுக்கு அதுக்கு இதுக்கு லைக் போட்டு கமெண்ட் போடுங்க. ஏன்னா டெய்லி நாங்க அங்கதான் மக்களை பேசிட்டு இருக்கோம். வாரத்துல ஒரு வீடியோ வரும் நம்ம மேட்ச் ஆரம்பிக்கிற வரைக்கும். பட் ஆனா டெய்லி நியூஸ் எல்லாமே அங்கதான் வந்துகிட்டு இருக்கு. அங்கேயும் சரி, ட்விட்டர்லயும் சரி. மறக்காம அங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்படி நம்ம வந்து டைவ் அடிப்போம். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் சாரி? நான் பாசிட்டிவ் நியூஸோட ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். டாமினிக் சோபோஸ்லை கான்ட்ராக்ட் ரினியூடு. ரைட். எப்படி பாக்குறீங்க? ரயல் மேட்ரிட் எப்படியும் 2 வருஷத்துல வந்து வாங்கிட்டு போயிடுவான். எப்படி பாக்குறீங்கன்னா பாசிட்டிவா லாங் ஸ்டே இங்க இருக்க போறான், கேப்டனுக்காக செய்ய போறோம் அப்படின்னு சொல்லணும். இல்ல பாசிட்டிவான ரயல் மேட்ரிட் 2 வருஷத்துல வாங்கும்போது நம்ம பணம் அதிகமா கேட்கலாம்னு அந்த மாதிரி பாசிட்டிவா நான் யோசிச்சேன். அதுக்கு அடுத்து ஏன்னா எங்க கேப் கிடைக்குதோ கொக்கி போட்டுட்டு இருக்கான். எப்படி எல்லாம் கேப் கிடைக்குதோ எல்லாத்துலயும் கேப்ல வந்து ரியல் மேட்ரிட்ல விளையாடல. என்னமோ யாரையோ பத்தி சொன்னாங்க, எம்பாப்பே பத்தி நினைக்கிறேன். ஏதோ ஒரு முட்டாள்தனமான எவனோ ஒருத்தன் கேட்டான், டு யூ கன்சிடர் யுவர் செல்ஃப் என்னமோ வித் எம்பாப்பே, என்னமோ ஒரு கேனத்தனமான கேள்வி. நோ, he is if he wants to win the Ballon d'Or, I am not playing for Real Madrid, he is playing for Real Madrid. என்னமோ அந்த மாதிரி என்னத்தையும் உளறனா. டேய் சம்பந்தம் இல்லாம ஏன்டா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தூக்கி அடிச்சாங்க அவனை. அவன் எல்லா கொக்கியும் அதுக்கு தான் போடுறான். அவனுக்கு கண்டிப்பா கேப்டன்சி வேணும், அதுக்கு தான் வெயிட் பண்றான். ஓகே வேண்டைக்கு வீதி போயிட்டானா நம்மள்ட்ட தான் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அவன் வந்து அந்த கொக்கியை போட்டிருக்கான். முதல்ல ஏதோ ரெனியூ பண்ணிருக்கான் 6 வருஷமா 2031 5 years பிளஸ் வித் an option for extend year நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ 31 5 year டீல். அது எனக்கு நான் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் 5 year டீல். ஸோ 31 வரைக்கும். இல்ல ஐ மீன் சீரியஸா சொல்லணும்னா இட்ஸ் அ குட் திங். ஏன்னா சோபோஸ்லையோட கான்ட்ராக்ட் வந்து என்ன இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் ரன் அவுட் ஆகுதா. ஸோ வி வர் கோயிங் இன் டு அந்த லாஸ்ட் 2 years திரும்ப அந்த கொனாட்டே ட்ரெண்ட் மாதிரி இவனும் ஃப்ரீல கிளம்பிடுவானு ஒரு பயம் இருந்துச்சு. அட்லீஸ்ட் இவன் வந்து இல்ல நான் ரெனியூ பண்றேன்னு சொல்லிட்டு எஸ் செட். ஸோ அதான் சொன்ன மாதிரி ஒன்னு அவன் இருந்தா இங்க கேப்டனா ஆயிடுவான், இல்லனாக்க ரயல் மேட்ரிட் வந்தாலுமே வந்து வில் கெட் அ குட் டீசன்ட் பிரைஸ் ஃபார் ஹிம். அதுதான் என்னோட பாசிட்டிவ் இந்த விஷயத்துல. பட் we will consider him as one of our new signings. ஏன்னா ஆக்சுவல் நியூ சைனிங்ஸ் எதுவுமே இல்ல விக்டர் முனியாஸ்க்கு அப்புறம். இதுல பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க வேர்ல்டு கப் முடிச்ச உடனே பாருங்க ப்ரோ நம்ம தான் அப்படின்னானுங்க. அடே இன்னமா நம்பிட்டு இருக்கீங்க இந்த கிளப்ப? இந்த சம்மர்ல அவ்வளவுதான். இந்த ஸ்குவாட கொடுத்துட்டு எதுக்கு இரையோலாக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 weeks கொடுத்தாங்க? தம்பி நீ அகாடமியை அசஸ் பண்ணு, விளையாடாதவங்களை எல்லாம் முதல்ல அசஸ் பண்ணு, என்ன பண்றாங்கன்னு பாரு, அடுத்த சம்மர்ல நம்ம பாப்போம், ஏதோ டிரான்ஸ்ஃபர் இது வருதான்னு பாப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம இந்த 34.5 million வந்து வின்யாஸ் சைன் பண்ணோம்ல, ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் சைனிங் மாதிரி நம்ம வந்து பண்ணோம். இந்த மாதிரி சைனிங்ஸை வந்து நம்ம போன சம்மர்ல நம்ம பார்க்க கூட இல்லை. ஓகே ஏதோ ரூமர் இது வந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து மூவ் அவே பண்ணி we went for a Wirtz, we went for an Isak, we went for Ekitike அப்படின்னா ஓகே. இந்த மாதிரி லோ பால் பட்ஜெட் பிளேயர்ஸ்லாம் நம்ம பார்க்கவே இல்லை போன சம்மர்ல. வாட்ஸ் சேஞ்ச்ட்? லைக் இல்ல நம்ம அந்த அப்ரோச் தான் எடுக்க போறோம் அப்படின்னா we can go for anyone in the market for all the big players. போன வருஷம் போன மாதிரியே. அது ஏன் அந்த ஒரு சம்மர் மட்டும் அப்படி பண்ணிட்டு now we are back to இல்ல இந்த மாதிரி சைனிங்ஸ் தான் பண்ண போறோம் அப்படின்னு? அது நான் ஐ திங்க் இது லாஸ்ட் சம்மரே நம்ம சொன்னோம்னு நினைக்கிறேன் இந்த பாட்காஸ்ட்ல. இந்த மாதிரி வந்து வி ஹவ் ஒன் த டைட்டில், இப்போ நம்ம யாரையும் ஹை ப்ரொஃபைலாக சைன் பண்ணலன்னா எப்போ பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ஸோ அப்போ இருந்த பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் மார்க்கெட்டில் ஈசாக்கு, பெஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யங் டேலண்ட்ஸ் வந்து வேர்ட்ஸ். ஸோ அதனால வந்து 2 பேரையும் வாங்கிடலாம். இப்போ வாங்கி வச்சுட்டோம்னாக்க தென் வி ஆர் சேஃப் அண்ட் செக்யூர். ஏன்னா அடுத்த வருஷம் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா, பிளேயர் சைட்லேருந்தே லிவர்பூல் வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா தெரியாது, நம்ம என்ன பொசிஷனில் முடிப்போம் தெரியாது. அதுவும் அந்த சீசன் 4th 5th முடிச்சதுக்கு அப்புறம்லாம் லைக் இந்த சம்மர்ல வேர்ட்ஸையும் ஈசாக்கையும் சைன் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியாது. ஈவன் இஃப் தேட் ஸ்டேட் வித் நியூ காசல் லெவர்கூசன்னா கூட இந்த வருஷம் சைன் பண்ணியிருப்போமான்னு தெரியாது. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் த ரீசனிங். அண்ட் இல்லை அதுதான் லைக் ஐ திங்க் வி ஜஸ்ட் செட் ஓகே லெட்ஸ் ஜஸ்ட் சைன் த பெஸ்ட் பிளேயர்ஸ் இனிமேல் வந்து. அண்ட் பட்ஜெட் சைனிங்ஸ் ஐ திங்க்
லிவர்பூல்னு யாராச்சும் அப்ரோச் பண்ணாலே வந்து எல்லாரும் இப்போ விக்டர் முனியாஸே போன சம்மர் வாங்கிட்டு தான் 35 மில்லியனுக்கு முடிஞ்சிருக்குமான்னு தெரியாது. நம்மளுக்கு ரிலீஸ் கிளாஸ் இருந்தது, அதனால முடிஞ்சது. பட் ஒருவேளை ரிலீஸ் கிளாஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னாக்க போன சம்மர் மேபி ஒசாசுனா would have asked for like 60-70 மில்லியன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதுல. அதான் அந்த பிராக்கெட்குள்ள நம்மளும் வந்துட்டோமா. அது வழக்கமா யுனைடெட் தான் நடக்கும். யுனைடெட்னு போய் நின்னாலே ஒரு 10 மில்லியன் ஏத்தி விடுவாங்க, சும்மாவே ஏத்தி விடுவாங்க யுனைடெட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ நம்மளும் அந்த இதுக்கு போயிட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப எங்க போய் நம்ம கேட்டாலும் மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறானுங்க. ஆமாமா, இல்ல நம்ம மட்டும் இல்ல, நம்ம இங்கிலீஷ் கிளப்ஸ் எல்லாமே. ஏன்னா யாரோ சொன்னாங்க, அதாவது 2 வருஷம் முன்னாடின்னு நினைக்கிறேன், போன்மத் விச் ஃபினிஷ்ட் ஐ திங்க் அரௌண்ட் 10th என்னவோ அரௌண்ட் தட், அந்த மிட் டேபிள்ல தே ஹேட் மோர் ரெவென்யூ இன்கம் தென் யுவென்டஸ் ஏசி மிலான்லாம் இட்டலியில. ஸோ லைக் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அத்லெட்டிக்ல ஏதோ ஒரு பாட்காஸ்ட்ல நான் கேட்டுட்டு இருந்தேன், ஒரு ஒரு சரியா கரஸ்பாண்டன்ட் அவன் வந்து சொல்லியிருக்கான், நிறைய சரியா ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் ஈவன் அதர் டீம்ஸ் இன் யூரோப், லீக் 1, ஃப்ரெஞ்ச் லீக் சாரி அண்ட் ஸ்பானிஷ் லீக்லாம் என்ன சொல்றாங்க, முன்னாடிலாம் வந்து பிக் 5 லீக்ஸ்னு சொல்லுவோம், இப்போ ஃபைனான்ஷியலாக பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஒன்லி பிக் 1, அவ்வளோதான். தெர் இஸ் ஜஸ்ட் பிரீமியர் லீக், ஒரு பெரிய கேப் இருக்கு, அதுக்கப்புறம் லா லீகா, சரியா, புண்டஸ் லீகாலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றோம். ஸோ நம்ம மேன் சிட்டி, யுனைடெடு, செல்சி, எந்த கிளப் இங்கிலாந்துல இருந்து போனாலுமே, ஏன் போர்ன்மத், சண்டர்லாண்ட் போனாலே இவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 5-6 மில்லியன் ஏற்றி விடுவானுங்க அப்படின்னு. சரி, அட் சர்டன் பாயிண்ட் நம்ம யோசிச்சாலும் ஆகணும். அப்ப அந்த லீக் எல்லாம் எப்படி வளரும்? நம்மள்ட்ட வித்தா தான் வந்து அவனுங்க வளர முடியும், அவனுக்கு கொஞ்சம் காசு கிடைக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் லுக்ஸ் லைக். ஐ திங்க் ரியல் மெட்ரிட், பார்சலோனா விட்டோம்னா கூட மத்த கிளப்ஸ் எல்லாருமே ஹேவ் பிகம் ஃபீடர் கிளப்ஸ் டு தி பிரீமியர் லீக். அப்படி ஆகி போச்சு. அது வந்து ஒர்க் ஆகுமா இல்லையாங்கிறது அடுத்தது. ஆனா போய் ஷாப்பிங் பண்றதுக்கு வந்து தே பிகம் ஃபீடர் கிளப்ஸ் மாதிரி ஆயிருச்சு. ஆப்வியஸ்லி இந்த ஃபீடர் கிளப்ல இருந்து ரியல் மெட்ரிட், பார்சலோனா தூக்கிட்டு போயிருவாங்க, அது அடுத்த கதை. அதனால ஆனா வந்துட்டு மத்தவங்க எல்லாருமே தே பிகம் ஃபீடர் கிளப்ஸ் மாதிரி ஆயிட்டு இருக்குது. ஐ ஜஸ்ட் தாட் நம்ம வந்து திருப்பி அந்த லோ பால் சைனிங்ஸுக்கு இது மறுபடியும் வந்துட்டோமா, ஏன்னா முனியாசை மட்டும்தான் வாங்கிட்டு இப்ப மறுபடியும் அடுத்தது என்னன்னே தெரியாம உட்கார்ந்துருக்கோமே, அடுத்தது எங்க போவோம்னு கூட ஒரு அறிகுறி கூட இல்ல. ஒரு சும்மா இந்த பார்கோலான்னு பேசிட்டு இருக்கானுங்களே தவிர. ஏன்னா இப்ப நீங்க பிஎஸ்சி யோசிச்சு பாருங்களேன். இப்ப வந்து பார்கோலா வந்து எப்ப விப்பீங்க? ஓகே, அவனுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரிப்ளேஸ்மெண்ட் இருந்தா விற்கலாம். ரிப்ளேஸ்மெண்ட் டியோமண்டேனே வைங்க. டியோமண்டே வந்து 100 மில்லியன் அவனுக்கு கேக்குறானுங்க, லைப்சிக் 100 மில்லியன் கேக்குறானுங்க. எதுக்கு பார்கோலாவா நமக்கு ஒரு 75 மில்லியனுக்கு கொடுத்துட்டு 100 மில்லியனுக்கு போய் எதுக்கு பார்கோலா டியோமண்டே வாங்க போறானுங்க? இட் மேக்ஸ் நோ சென்ஸ் யோசிச்சு பார்த்தா. மேபி ஃப்ரம் த கான்ட்ராக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே, இவனுக்கு இன்னும் 2 இயர்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை தவிர வேற இட் மேக்ஸ் நோ சென்ஸ் டு லூஸ் ஒன் அசெட் ஃபார் 25 மில்லியன் லாஸ் அண்ட் கெட் அ நியூ ஒன். அவன் அங்க 100 மில்லியனுக்கு வாங்குறேன் என்ன யோசிப்பாங்க, சரி அங்க 100 மில்லியன் தரேன், இவன்ட்ட 100 மில்லியன் வாங்கிக்கிறேன், அப்படியே நான் மாத்திக்கிட்டா கூட உண்டுன்னு தான் யோசிப்பாங்கல்ல. பட் ஐ டோன்ட் நோ இஃப் வி வில் கெட் பார்கோலா ஃபார் எனிதிங் லெஸ் தென் 100 மில்லியன். இல்ல ஐ திங்க் வி கேன் கெட் ஹிம் ஃபார் 75. பிஎஸ்ஜி விற்கணும்னு நினைச்சாங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது. பட் ஐ திங்க் பிஎஸ்ஜி பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பாத்தீங்கன்னாக்க, ஓகே சரி நம்ம இவனை இந்த சம்மர் வைக்கிறோம்னா அடுத்த சம்மர் அவனுக்கு கான்ட்ராக்ட் ரினியூவல் நடக்கலன்னா இன்னும் வேல்யூ கம்மியாயிடும். சரி அட்லீஸ்ட் இந்த சம்மர் 75 வித்துட்டோம்னா வி மினிமைஸ் த லாஸஸ். இல்ல டியோமண்டேக்கு நீ 25 மில்லியன் கொடுத்து வாங்குற மாதிரி அது. வெரஸ் இதே அடுத்த சம்மர்னாக்க லெட்ஸ் சே பார்கோலா வந்து ஃபோர்சஸ் இஸ் வே அவுட் 40 மில்லியனுக்கு ஒரு பிரீமியர் லீக் டீம்கிட்ட போறான்னாக்க தென் யூ ஆர் டேக்கிங் 60 மில்லியன் ஹிட் அங்க அந்த இதுல அதே டியோமண்டே வாங்குறதுக்கு. ஸோ ஐ திங்க் பிஎஸ்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து தே ஹேவ் டு லுக் அட் இட் அஸ் இவன் வந்து ரெனியூ பண்ணுவானா, ஏதாவது சான்ஸ் இருக்கா பார்கோலா இந்த 2 வருஷத்துல பண்றதுக்கு. சான்ஸ் இருந்தா ஐ வுட் சே தே வில் டேக் அ கேம்பிள், சரி வச்சுப்போம். அதுவும் இப்போ டியோமண்டே பத்தி பேசல இன்னும், பட் டியோமண்டே டிரான்ஸ்ஃபர்ஸ்ல நிறைய இஷ்யூ இருக்கு. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது சரி இன்னும் 1 வருஷம் வச்சு பார்ப்போம். ஒருவேளை பார்கோலா வந்து இஃப் ஹி டேக்ஸ் அ பிக் லீப், யாருக்காச்சும் இன்ஜரி வருது, அவன் ஃபர்ஸ்ட் டீம்ல பயங்கரமா ஆடுறான் அப்படின்னாக்க தென் மேபி வி கேன் கன்வின்ஸ் ஹிம் டு ஸ்டே ஆல்சோ அப்படின்னு சொல்ல முடியாது என்னன்னு. பட் ஐ திங்க் இஃப் பிஎஸ்ஜி ஆர் வெரி செட் ஆன் நான் வந்து டியோமண்டே வாங்கி தான் ஆகணும், எனக்கு வந்து அவன்கிட்ட இருக்கிற டேலண்ட் வந்து பார்கோலாட்ட என்னைக்குமே வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தா மட்டும்தான் வி ஹேவ் ஹோப்ஸ் ஆஃப் கெட்டிங் பார்கோலா. பிஎஸ்ஜி வந்து டியோமண்டே நல்ல பிளேயர்ரா, பட் ஆனா இவன்ட்ட இஷ்யூஸ் இருக்கு, எப்படி டெவலப் ஆவான்னு தெரியாது, அண்ட் அவனுக்கும் பார்கோலாக்கும் அப்படி ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு நினைச்சாங்கனாக்க தே வில் கீப் பார்கோலா. ஐ திங்க் as things stand
எனக்கு கன்வின்சிங்கா இல்லைங்க. ஹவு டு யூ ஃபீல்? டு யூ திங்க் வி வில் கெட் ஹிம்? லைக் அட்லீஸ்ட் வி வில் இல்ல 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 நான் ஓப்பனாவே சொல்றேன். அன்லெஸ் வந்து பார்க்குலா ஓப்பனா வெளில வந்து சொன்னால் ஒழிய இந்த மாதிரி நான் வந்து ஐ வாண்ட் டு லீவ் பிஎஸ்டின்னு சொன்னா ரெனியூ பண்ண போறது இல்லை, நான் ஐ வாண்ட் டு லீவ் பிஎஸ்டி, எனக்கு ஃபர்ஸ்ட் டீம் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு சொன்னால் ஒழிய ஐ டோன்ட் திங்க் வி வில் கோ ஃபார் ஹிம். அது வந்து நம்ம சைட்ல இருந்தும் நிறைய பிரச்சனை இருக்கு. சொன்ன மாதிரி எட்வர்ட்ஸ் இல்லை, ஹியூக்ஸ் இல்லை, அதெல்லாம் பத்தி பேசுவோம். ஸோ அதனால அந்த சைடு, அந்த டிரான்ஸ்ஃபர் சைடு, ரெக்ரூட்மெண்ட் சைடு கொஞ்சம் டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்கு. ஸோ அது வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் பார்குலா வந்து வேர் ஹீ சீஸ் ஹிம்செல்ஃப் இந்த அடுத்த ஒரு வருஷத்துல. டஸ் ஹீ சே ஓகே பிஎஸ்டியில் நான் இன்னும் ஒரு வருஷம் இருந்து ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு. நம்ம சிமிலர் சர்க்கம்ஸ்டான்ஸ் எடுத்துட்டோம்னாக்க கர்டிஸ் ஜோன்ஸ் மாதிரி. இப்போ கர்டிஸ் ஜோன்ஸ் வந்து 2 வருஷம் முன்னாடியே அவன் முடிவு பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, எனக்கு இங்கே இந்த டீமில் ஃபர்ஸ்ட் டீம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, நான் வெளில போகிறேன்னாக்க மேபி வி வுட் ஹவ் சோல்ட் ஹிம். அவன் வந்து இருந்து ஃபைட் பண்ணணும்னு முடிவு பண்ணான். அண்ட் அதே தான் இப்போ பார்க்கலாவும் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இருந்து நான் ஃபைட் பண்ணுறேன், பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெரில. ஐ மீன் ரியலிஸ்டிக்காக சொல்லணும்னா ஐ டோன்ட் திங்க் வி வில் கெட் இந்த சம்மர் விண்டோவில் பார்க்குலா. ஐ டோன்ட் திங்க் வி வில் கெட். ட்ரான்ஸ்ஃபர்ஸே வந்து ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட். அஃப்கோர்ஸ் இப்போ தான் வேர்ல்ட் கப் முடிஞ்சிருக்கு, ஸோ இனிமேல் மேபி திங்ஸ் வில் பிக் அப். பட் ஆனால் இது வரைக்கும் வந்து ஒரு ரூமரே இல்லை, விச் ஐ சி அஸ் போத் அ குட் அண்ட் அ பேட் சைன். ஏன்னா விக்டர் முனியாஸ் வந்து ரூமரே இல்லாமல் வந்து திடீர்னு. ஸோ மேபி அந்த மாதிரி கூட இருக்கலாம். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தட் வாஸ் ரிலீஸ் கிளாஸுங்க. ஸோ தேர் இஸ் நத்திங் டு நெகோஷியேட். மேபி அதனால நடந்துச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க வேற இடத்துல எல்லாமே ரிலீஸ் கிளாஸ் இருந்துச்சுன்னா தேர் இஸ் நத்திங் டு நெகோஷியேட். போட அந்த காசை புடி, பிளேயரை கொடு, பேப்பரை கொடு, சைன் அப் பண்ணி தர, நீயும் சைன் அப் பண்ண முடிஞ்சுது. அது பாத்தீங்களா ஒரு சின்ன சைட் நியூஸ். ஃபீஃபா வந்து ஃபீஃபாவா இல்லை இந்த பிளேயர்ஸ் ஃபிஃப்ப்ரோவான்னு தெரியல, தே வாண்ட் டு மேக் ரிலீஸ் கிளாஸஸ் மேண்டேட்டரி எல்லா கிளப்லையும், எல்லா கிளப் அக்ராஸ் ஆல் லீக்ஸ். லாலிகால பண்ற மாதிரி நீங்க ரிலீஸ் கிளாஸ் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். 1 பில்லியன் கூட வச்சுக்கலாம் ரிலீஸ் கிளாஸ். மெஸ்ஸிக்கு ரிலீஸ் கிளாஸ் 1 பில்லியன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா you need to have it. புது கான்ட்ராக்ட் you need to have it. என்னைய பொறுத்த வரைக்கும் that's a good thing. ஏன் தெரியுங்களா? இப்போ நீங்க ஓனரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஒரு 50 மில்லியனுக்கு ஒரு பிளேயரை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, வித்வுட் அ ரிலீஸ் கிளாஸ். தேர் இஸ் நோ ரிலீஸ் கிளாஸ் இப்போதைக்கு, பட் கோயிங் ஃபார்வர்ட் யூ ஹேவ் டு புட் ஒன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க வந்து 50 மில்லியனுக்கு ஒரு பிளேயரை வாங்குறீங்க, அவனுக்கு வந்து 20 வயசு தான் ஆகுது, நீங்களே கேம்பிள் தான் எடுக்கிறீங்க. ஓகே, இவனோட பொட்டன்ஷியல் எனக்கு தெரிஞ்சு நான் கேம்பிள் பண்ணி அவனை 50 மில்லியனுக்கு வாங்குறேன்ட்டு. இப்போ கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது நீங்க என்னம்பீங்க, டேய் நான் உன்னை 50 மில்லியனுக்கு கேம்பிள் பண்ணி தான் வாங்குறேன், எனக்கு 100 மில்லியன் இல்லாம நான் கொடுக்க மாட்டேன், ஓகே 75 மில்லியன் இல்லாம நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டு. பிளேயர் சைட்ல இருந்து என்ன யோசிக்கலாம், நான் வந்து உன் கிளப்பை ஸ்டெப்பிங் ஸ்டோனா தான் யூஸ் பண்றேன், உன் கிளப்கிட்ட நான் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷனா நான் பார்க்கல, உங்ககிட்டயும் நான் டெவலப் ஆயிட்டு நான் வெளியே போறதா தான் என்னோட ஐடியா. 75 மில்லியன் ஓகே தான், என்னோட பர்ஃபார்மன்ஸ் நான் என்னால டெவலப் பண்ண தெரியும், எனக்கு டெவலப் பண்ணாங்கன்னா ஒரு கிளப் வந்து 75 மில்லியன் உனக்கு கொடுக்குறோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆனா நீங்க இன்னொரு சைடு யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க வந்து 75 மில்லியன் சொல்றீங்க, 75 மில்லியன் கம்மி நான் கொடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு. எனக்கு என்ன தோணும், ஐயோ நாங்க இது மாட்டிட்டேன்னா என்ன பண்றது, 75 மில்லியன் எனக்காக கொடுத்து எந்த கிளப்புமே வரலினா நான் என்ன பண்ணுவேன்? இப்போ நான் வந்து 5 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டேன்னா நான் 5 வருஷம் இருந்தே ஆகணும் இல்ல, என்னுடைய பீக் இயர்ஸ் எல்லாம் இங்கேயே போயிரும் இல்ல அப்படின்னு கூட யோசிக்கலாம். இப்போ நீங்க வந்து கிளப் ஓனரா இருந்தா நீங்க வேற எப்படி யோசிப்பீங்க, இல்ல பிளேயரா இருந்தா நீங்க எப்படி யோசிப்பீங்க? சோ நான் எப்படி யோசிப்பேன்னா, பிளேயரா இருந்தா நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். யங் பிளேயரா இருந்தாக்க ஓகே, நான் வந்து நீ வந்து எனக்கு 50 மில்லியன் கொடுத்து வாங்குற, நான் 3 வருஷம் இப்போ 20 இயர்ஸ் ஓல்ட்ல சைன் பண்றேன்னா 4 வருஷத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு கிளப் 100 மில்லியன் கொடுத்து வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்னோட பர்ஃபார்மன்ஸ் மேல அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க கிளப் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சொன்னீங்க, இப்போ சப்போஸ் அதே அந்த பிளேயருக்கு பயங்கர இன்ஜுரி வருது, 2 ஏசிஎல் வருது 2 சீசன்ல அப்படின்னாக்க எந்த கிளப்பும் வரப்போறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த பவர் வந்து இட் கோஸ் டு த கிளப். ஏன்னா வந்து கிளப் சொல்லலாம், டே உனக்கு 2 ஏசிஎல் வந்திருக்கு, அடுத்து ரினியூவல் பண்ணணும்னா ஒரு ரிலீஸ் கிளாஸை நான் வந்து 20 மில்லியனுக்கு கொண்டு போறேன் ஆர் சம்திங் லைக் தட். இல்ல தே கேன் கீப் ஹிம் ஹாஸ்டேஜ் சேயிங் நான் உனக்கு சேலரி இன்க்ரீஸ் தரேன், ஆனா ரிலீஸ் கிளாஸ் வந்து இன்னும் 100 மில்லியன்ல தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எவனும் வரப்போறது இல்லை 100 மில்லியனுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. பிளேயர் சைட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஐ திங்க் இட் வில் அஃபெக்ட் ஸ்மால் கிளப்ஸ். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ சப்போஸ் இப்போ ஃப்ளோரியன் வர்ட்ஸ் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வந்து when he first broke into Leverkusen he was I think அவனோட ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்து he didn't do very well. ஸோ அப்போ வந்து யாருமே இப்போ அவனை என்ன ப்ரைஸுக்கு வாங்கியிருக்கோம், 100 மில்லியனுக்கு வாங்கியிருக்கோமா அப்ராக்சிமேட்டா. ஸோ 100 மில்லியன் வச்சுக்கோங்க, அவனுக்கு ரிலீஸ் கிளாஸ் அப்போ செட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த கிளப்பும் வந்திருக்க மாட்டான். ஆனால் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சரி அந்த இனிஷியல் ஃபியூ மந்த்ஸை பார்த்துட்டு லெவர்கியூசன் வந்து
உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ இல்லை, ரிலீஸ் கிளாஸ் வரும் 40 மில்லியன் வச்சுக்கிறோம், ஏன்னா வி டோன்ட் திங்க் யூ வில் பிகம் பெட்டர் தன் தட். சடனாக அடுத்த 2 சீசன் அவன் பயங்கரமாக ஆட ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து இட் புட்ஸ் லெவர்கூசன் அட் டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா வேர்ட்ஸ் சொல்லுவான், என்னோட கான்ட்ராக்ட்ல 40 மில்லியன் தான் ரிலீஸ் கிளாஸ், செல்சி யுனைடெட் எல்லாரும் வருவாங்க 40 மில்லியனுக்கு. ஸோ இட்ஸ் போத் வேஸ், அது குட் அண்ட் பேட் எல்லாமே இருக்கு. ஐ எம் இன் ஃபேவர் ஆஃப் த ரிலீஸ் கிளாஸ். ஏன்னா இந்த கிளப் டு கிளப் நெகோசியேஷன் வந்து எனக்கு பிடிக்காது. ஏன்னா தே கேன் ரேண்டம்லி சேஞ்சுங்க. இப்போ இந்த இப்போ டேனியல் லிவிலாம் அதை தானே பண்ணுவான். ஹி வாஸ் நோன் ஃபார் தட். இல்லை லைக் இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதும், நான் இவ்வளோதான் பணம் கொடுப்பேன். லைக் ரிலீஸ் கிளாஸ்னா அட்லீஸ்ட் எவ்ரி ஒன் நோஸ் 25 மில்லியன் ரிலீஸ் கிளாஸ்னா 25 மில்லியன் கொடுத்தா தான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபரே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்ரிபடி நோஸ். ஐ திங்க் இட் செட்ஸ் அந்த ஒரு ஃபியூ ஃபைனான்ஷியல் ப்ராக்டிசஸ்லாம் ஐ திங்க் இட் வில் பிகம் பெட்டர். அதுதான் இல்ல அட் தட் பாயிண்ட். இல்ல இப்ப நான் ஒரு ஓனர், நீங்க ஒரு ஓனர், நம்ம 2 பேருமே போயிட்டு அவன்ட்ட டே உனக்கு 30 மில்லியன் தான் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் பிளேயர் முடிவு பண்ணிட்டு போறான். உனக்கு ஃபிக்ஸ்ட் பேமெண்ட் 30 மில்லியன் அவன் கொடுக்குறான், நானும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பிளேயர் முடிவு பண்ணிட்டோம் எங்கிட்ட வரானா அவன்கிட்ட போறான்னுட்டு. இதுல வந்து தகராறு வேண்டாம், அவனுக்கும் உங்களுக்கும் அவனுக்கும் தகராறு வேணாம், நம்ம நல்லா சுமூகமா முடிச்சுக்குவோம். அப்புறம் பிளேயர் யாரு கன்வின்ஸ் பண்றீங்களோ, யார் வேணாலும் சம்பளம் அதிகமா கொடுத்துங்க, யார் வேணா என்ன வேணாலும் பண்ணிக்க, கான்ட்ராக்ட் நீங்க பிளேயரோட போட்டுக்கங்க, அப்புறம் அவன் எங்க போறானா நீங்க கூட்டிட்டு போய்க்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலாம், வேலை முடிஞ்சது. கரெக்ட். ஐ திங்க் இது வந்து இட் பிளேசஸ் மோர் பிளேயர் ரைட்ஸ். அந்த இதுல பிளேயர்ஸ் மேல மோர் எம்பசிஸ் அந்த டெசிஷன் எடுக்கிறதுல. பட் இல்ல டியமண்டேக் வருவாங்க. வாட்ஸ் ஹேப்பனிங் வித் டியமண்டே? நிறைய ஏதோ இமேஜ் ரைட்ஸ் ப்ராப்ளம்ன்றாங்க. ஸோ ஸோ நம்ம வந்து வி செட் ஓகே 120 மில்லியன்லாம் ரொம்ப ஜாஸ்திப்பா, ஆனாலும் நாங்க பிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிட் பண்ணல. லைக் வி 100 மில்லியனுங்க, 100 மில்லியன் சம்திங் லைக் தட். ஆமா சம்திங் லைக் தட். ஏதோ அந்த ரேஞ்சில் ஏதோ பண்ணியிருக்கோம் நம்ம. அல்டிமேட்லி ஹீ செட் இல்ல எனக்கு பிஎஸ்சி ப்ராஜெக்ட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பிஎஸ்சில தான் போவேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, பட் வாட் டு யூ திங்க் ஆஃப் இட்ங்க? லைக் see I am very sure we wouldn't bid. ஜூபிமெண்டியே பாத்தீங்கன்னா நம்ம போய் பேசிட்டு வந்தோமே தவிர பிட் பண்ணல ஜூபிமெண்டிக்கு. ஆமா. so if we bid for a player, I am very very sure that கண்டிப்பா நியூஸ் வந்திருக்கு that there are positive signs இருக்கு. like ஆமா இல்ல that there is no doubt. அதாவது வந்து கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நம்ம முட்டாள்தனமா பிட் பண்ண போறது இல்ல. we are not a club. இல்ல நம்ம அம்மன்னு சொல்ல எந்த கிளப்புமே இப்பெல்லாம் முட்டாள்தனமா பிட்டே பண்றது கிடையாது. இல்லைங்க, நீங்க ஒரு கிளப் வந்து பிட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி எல்லார்ட்டையும் பேசியிருப்பாங்க. அந்த பிளேயர்ஸோட ஏஜென்ட்ஸ், அந்த பிளேயரோட ஃபேமிலி, பிளேயர் ஏன் இவ்வளோ எங்க யர்கன் கிளப் வந்து ரீசெண்டா சொல்லலையா எம்பாப்பே பத்தி, ஃபேமிலியை தூக்கி பிளேன்லாம் அதெல்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரிலாம் எம்பாப்பேக்கு ஆஃப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட் லெவல், பட் டியோமண்டேக்கும் அதெல்லாம் நடந்திருக்கும், பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து. ஸோ அவன் என்ன சொல்லியிருப்பான், ஓகே எனக்கு உங்க ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு. பிஎஸ்சியும் அதை தான் சொல்லியிருப்பாங்க. லைக் அவங்களும் வந்து they would have done the same thing. ஏஜென்ட் கிட்ட பேசியிருப்பாங்க, ஃபேமிலி கிட்ட பேசியிருப்பாங்க, வாட் எவர் இட் இஸ், அவங்க என்ன பேசியிருக்காங்களோ. அல்டிமேட்லி அவன் என்ன சொல்லியிருக்கான், எனக்கு லிவர்பூல் வேண்டாம், ஐ திங்க் இட்ஸ் இஸ் பர்சனல் சாய்ஸ். இப்போ சொன்ன மாதிரி பிளேயர் கையில தான் இருந்துச்சு. ஸோ ஹீ செட் எனக்கு வந்து ஐ ஃபீல் பெட்டர் அட் பிஎஸ்சி, ஏன்னா அவங்க 2 சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருக்காங்க, வாட் எவர் இட் இஸ், என்ன ரீசனோ அவனுக்கு. இல்ல டூ யூ திங்க் நமக்கும் ஓகே சொல்லி பிஎஸ்ஜிக்கும் ஓகே சொல்லி, ஆனா நம்ம பிட் போட்டுட்டு லைப்சிக் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அவன் நம்மள்ட்ட வந்து இல்ல இனிமேல் உங்களை பிடிக்கலன்னு சொல்ல போறானா? இல்ல ஐ திங்க் அந்த மாதிரி கிடையாது. ஐ மீன் 2 பேரும் வந்து பிட் பண்ண சொல்லியிருப்பாங்க, 2 பேரையும் பிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏஜென்ட் என்ன சொல்லியிருப்பான், உங்களோட பேக்கேஜ் நீங்க கொடுங்க, பிஎஸ்சியோட பேக்கேஜ் அவங்களும் கொடுக்கட்டும், தென் லெட் ஹிம் டிசைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அது முடிஞ்சதுங்க. நான் கேக்குறது இப்போ we bid to Leipzig. அப்போனா he is accepted something from ours. நம்ம பிட் பண்றதுக்கு முன்னாடி வர்பலா இருந்திருக்கும், ஆன் பேப்பர் இருந்திருக்கு. அதான் சொல்றேன், வர்பலா. நான் என்ன சொல்றேன், அதுதான் அவன் வந்து நம்ம கிட்டயும் சொல்லியிருப்பான், பிஎஸ்சிட்டையும் சொல்லியிருப்பாங்கிற. அதான் சொல்றேன், அவன் 2 பேர்த்திட்டையும் சொல்லி நம்ம பிட் பண்ணி லைப்சிக் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மனசு மாறி இருக்கான். சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட். ஒன்னா அவனுடைய ஏஜென்ட் ஏதோ ஒரு கோல்மால் பண்ணிருக்கான், இல்ல இவனே ஒரு கோல்மால் பண்ணிருக்கான். சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட். ஏன்னா இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இருக்கான்ல அந்த மொலினா ஒருத்தன், அவன் வந்து சொல்லியிருக்கான், டோன்ட் எவர் டூ டீல்ஸ் வித் ராக் நேஷன், அவனுங்க ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. ராக் நேஷன் தான் இப்ப டியமண்டே வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காது. சோ அவனுங்க வந்து ரொம்ப டபுள் கேம் ஆடிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப இந்த லாஸ்ட் 2-3 ராக் நேஷன் வந்து ஐ திங்க் ஃபுட்பால் சீன்ல வந்து தே ஆர் ரெலட்டிவ்லி நியூ மத்த எஸ்டாப்லிஷ்ட் ஏஜென்சிஸை விட. ஏன்னா ஐ திங்க் தே ஆர் மோர் அந்த பாஸ்கெட் பால், அந்த NBA, NFL, அந்த அமெரிக்கன் கம்பெனி தானே அது. ஐ திங்க் இவனோடது யாரோடது ஞாபகம், பட் அமெரிக்கன் கம்பெனி. அவங்க வந்து ஃபுட்பால்ல வந்து தே ஆர் ரெலட்டிவ்லி நியூ. ஸோ அவங்க வந்து தே ஆர் ட்ரைங் டு டூ தி சேம் திங்ஸ் தட் அவங்க வந்து பாஸ்கெட் பால்லையும் NFL-லையும் பண்ற மாதிரி. அந்த இமேஜ் ரைட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு, இமேஜ் ரைட்ஸ் எல்லா நிறைய ஏஜென்சிஸ் பண்ணுவாங்க, பட் அவங்க வந்து the way they are doing it is not something that வந்து ஃபுட்பால், எனக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எனக்கு புரியல அதுல,
பட் த வே தே ஆர் டூயிங் இட் இஸ் நாட் சம்திங் தட் ஃபுட்பால் நார்மலி டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ ரீசெண்டா நேத்து நியூஸ் வந்தது, பிஎஸ்ஜியும் வந்து தேர் லுக்கிங் அட் புல்லிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு டியோமண்டே டீல்ல இருந்து. என்ன நான் ரூமர்ஸ் படிச்சு வரைக்கும் இது எந்த அளவுக்கு உண்மையெல்லாம் தெரியல, that we agreed terms with this previous agency who got cut out in the summerல. And then he also joined with Rock Nation somewhere, something அந்த மாதிரி இடத்துல தான் போய் we agreed with them, they gave all the green light, they wanted him to move him to Liverpool, we bid, and then news எங்கேயோ வந்திருக்கு, இல்ல he doesn't prefer us, he wants PSG அப்படின்னு சொல்லி. இப்போ PSG have agreed terms with Rock Nation, ஆனா something is still holding them up with அந்த இமேஜ் ரைட்ஸ் அதெல்லாம் something is holding them up there. அது ஏதோ ரெண்டு நாட் ஜஸ்ட் ராக் நேஷன், அது ஏதோ 2-3 அவுட் சைட் பார்ட்டிஸ் இமேஜ் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. அது எப்போதுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஏதோ ஒரு ஸ்பெயின்ல இந்த பிரச்சனை எப்ப பார்த்தாலும் ஒரு இந்த இமேஜ் ரைட்ஸ் பிரச்சனை நேமார்க்கெல்லாம் வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த நேமார் ஸ்பெயின்ல அந்த சிஸ்டமே வேற இல்லைங்க. ரிமெம்பர் யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் டு தி பிளேயர், தே ஹேவ் டு பிரேக் தி கிளாஸ், என்னென்னமோலாம் இங்க ஸ்பெயின்ல இருக்குல்ல, சம்திங் வித்தியாசமா இருக்குது. சோ அதனால வந்து ரைட் நோ நீங்க சொன்ன மாதிரி PSG are not proceeding with the deal. ஏன்னா ஃபெப்ரிசியோ என்னங்கன்னா it is back with Diomande has to give the green light or something அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆமா இல்ல நீங்க PSG are not proceeding னு சொல்றீங்க. நேத்து ஏதோ ஃபெப்ரிசியோ மாதிரி ஒரு ரிலையபிள் சோர்ஸான்னு தெரியல எங்க இருந்து நினைனாவல PSG want to break it off னே வருது. ஏன்னா அவங்க வந்து they are finding this image rights thing too much, like ரொம்ப ஒரு மாதிரி தேவையில்லாத வம்பும்பாங்கல்ல, அந்த மாதிரி they are finding it னு இதுல கூத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் PSG லைப்சிகிட்டே இன்னும் பேசல. ஆமா இங்கேயே தான் இருக்கு இப்போதைக்கு. இங்க முடிச்சா தானே போய் லைப்சிக் கிட்ட பிரைஸே பேச முடியும். அவனுங்க வந்து ஷுவரா இருக்கானுங்க 100 மில்லியன் பவுண்டுங்கிறானுங்க. அப்படின்னா எவ்வளவு 115 120 மில்லியன் யூரோஸ். நீ குடுத்தீனா பாக்கலாம், அப்படியே குடுத்தீனா கூட யூ ஹேவ் டு கிவ் அஸ் பேக் ஃபார் 1 இயர் லோன் வேற பேசிட்டு இருக்கானுங்க. அடே என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி PSG யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு தெரியுது நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல இதுவே முடியல, அவனுங்க எதுக்கு பார்கோலா விட போறானுங்க. முதல்ல டூவே மட்டும் தான் இருக்கா லெஃப்ட் விங்குக்கு. இந்த ஆக்லியூச்சேன் ஒரு பிளேயர் வாங்குறாங்க, அவன் என்ன பொசிஷன்? மேக்னஸ் ஆக்லியூச் ஐ திங்க் அவன் சென்டர் அட்டாக்கிங் மிட்னு நினைக்கிறேன். அதுதான் அவனோட மெயின் பொசிஷன். பட் அவன் ஐ திங்க் ஹி கேன் பிளே லெஃப்ட் விங்னு கூட நினைக்கிறேன். பட் அவனோட மெயின் பொசிஷன் வந்து சென்டர் அட்டாக்கிங் மிட். ஐ மைட் பி ராங், பட் அவனை 2-3 வாட்டி பார்த்திருக்கேன். மானோகோல இருந்தா டீல் பேசிட்டு இருக்காங்களா, தட் இஸ் அட் an advanced stages to finish அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ நான் படிச்சேன். யாரு வந்து வாங்குறது இல்ல யார் வாங்குறது? அதான் ஆக்லியூச்சே தான். அதான் சென்டர் அட்டாக்கிங் அண்ட் ரைட் விங். சோ அதுதான் அவனோட பொசிஷன். அதான் லெஃப்ட் விங் நினைச்சேன். ரைட் விங்னா இப்போதைக்கு ரைட் விங் யார் இருக்கா அந்த டீம்ல? டெம்பெல்லே நடுவுல தானங்க ஆடுறான். அங்க எப்போதும் ரொட்டேட் பண்ணுவாரு. டெம்பெலே, குவாரட்ஸ்கெலியா, டூவே இல்ல எவனாச்சும் தான். அதனால மேபி ஃபுல் டைம் ரைட் விங்கரா வேணுங்கிறதுக்காக இந்த ஆக்லியோச்சேக்கு இது வாங்குறாங்களோ என்னவோ. போறதுக்கு அவன் பிரெஞ்சு வேற, சோ அந்த ஹோம் கிரவுண்ட் ரூலுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ரைட். And he is a good player. Very good player. Do you think we go back in or we've come out அவ்வளவுதான்? Diomande எல்லாம் இல்ல I don't think it's திரும்பலாம் I don't think we will go back in. பார்கோலாவும் எனக்கு நடக்கும்னு நம்பிக்கை இல்ல. இந்த குரூப்பி ஜூனியர் அவன் பேர் வந்துச்சு நடுவுல, பட் அவனும் இப்போ சோ PSG டியோமாண்டே விட்டுட்டு they are looking at him as an alternative. இப்போ அவனும் பாக்குறாங்க, டாட்னமும் பாக்குறாங்க குரூப்பிக்குன்னு பார்த்தேன். டாட்னம் உலகத்தையே பாக்குறானுங்க, அவ்வளவுதான். அவனுங்க எல்லாரையும் பாக்குறானுங்க. ரைட். விட்டா வேன் ரூனி எல்லாம் ரிட்டையர்மெண்ட்ல இருந்து கொண்டு வருவானுங்க. அவனுங்க கொண்டு வருவாங்க சொல்ல முடியாது. பட் ஆனா தட்ஸ் மை வியூ. மக்களை நீங்க பாத்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எவ்ரி டே சம் நியூஸ் இஸ் கம்மிங் அவுட். ஏன்னா இன்னொன்னு சொல்லிக்கிற மக்களே, நானும் சேஷும் ரெக்கார்ட் பண்ணி முடிப்போம், எடிட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணலாம்னு வச்சிருக்கும் போது வேற ஏதோ ஒரு நியூஸ் வந்துடும். அப்புறம் எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ்ல அதை பத்தி பேசிட்டே. நாங்க இது வந்து லாஸ்ட் 2 எபிசோட்ஸ் தான் நடந்துருச்சு. என்னோட ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ரிலீஸ் பண்ணலாங்க ஒரு புது நியூஸ் வந்துரும். அடா பாவீங்களா அப்படின்னு. விக்டர் முனியாஸ் எபிசோட்ல சரி ஆன் டியோமாண்டே பத்தி பேசுவோம், அப்பதான் ஐவரி கோஸ்ட் குரூப் ஸ்டேஜ்லாம் நடந்தது, நல்லா ஆடுறாயா, நல்ல பிளேயரியா, எடிட் பண்ணி ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுட்டு 9 மணி போல இருக்கும் நைட்டு வந்துருச்சு நியூஸ், யான் டியோமாண்டே ரிஜெக்ட்ஸ் லிவர்பூல். அடே இது ஒரு நாள் முன்னாடி பண்ணிருக்க கூடாது. சப்பா முக்குன்னு முக்கி பேசணும் மேடா போன வீடியோல. சோ என்ன வேணாலும் நடக்கலாம். பட் ஃபார் நவ் சம்திங் இஸ் கோயிங் ஆன் மக்களே. அதான் சேஷ சொல்றேன், நானும் சொல்றேன். ஐ டோன்ட் திங்க் வி வில் சைன் பார்கோலா. ஐ டோன்ட் திங்க் வி வில் மேக் எனி 80 million plus signings this summer. நெக்ஸ்ட் சம்மர் பத்தி எனக்கு தெரியல. I don't think we will make any more signings like that at least this summer.
ஐடியா வச்சுட்டு இருக்கிறத வச்சு பாருப்பா என்ன பண்றதுன்னு பாக்கலாம் அப்படின்னு பாப்பாங்க. என்னோட ஐடியல் பிளான் தெரியுமாங்க யோசிச்சு பார்த்தா எக்கிடிகே வர்றதுக்கு பிப்ரவரி ஆயிரும், அட்லீஸ்ட் பிப்ரவரி ஆயிரும். கேக்போவை பேக்கப் சென்டர் ஃபார்வர்டா போட்டுருவாங்க. ரியோவும் விக்டர் முனியாஸும் லெஃப்ட் விங், ரைட் விங்க்கு ஆரி எலியட் இருக்கிறான். கியசாவை தான் கடைசி வரைக்கும் வச்சிருந்து விற்பாங்களா இல்ல ஏதோ ப்ரீ சீசன்ல நல்லா பண்ணிடுவானா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஏன்னா ரியோவை தூக்கி ரைட் விங்கா கூட போடலாம், கியசாவை லெஃப்ட் விங்கா போட்டா. முன்னியாஸும் ரைட் விங்கர் வேற ஆடுவான்னு வரை பேசிட்டு இருக்காங்க. யோசிச்சு பார்த்தா இந்த முன்னியாஸ், கியசா, ரியோ, ஆர்வி எலியட் இவங்க 4 பேர் தான் வந்து அந்த விங்கர் பொசிஷன்ஸ்க்காக ஆட போறாங்க. எப்படி மாத்தி ஆடுவாங்கன்னா கேக்போ ஆட்டோமேட்டிக்கலி பிகம்ஸ் எலியட். நீங்க எலியட் வந்து வில் பி லைக் அல்டிமேட் பேக்கப்புங்க. சென்டர் மிட்டுக்கும் அவன் தான் பேக்கப்பு, இதுக்கும் ரைட் விங்குக்கும் அவன் தான் பேக்கப்பு. ஐ திங்க் கர்டிஸ் வந்து மிட்ஃபீல்ட் ஆடுவான் மோர் லைக்லி இந்த சீசன். ஏன்னா ஐ ஜஸ்ட் திங்க் ஹி சூட்ஸ் அந்த இரேவலோட இது. ஸோ ஐ திங்க் தெர் இஸ் அ சான்ஸ் எலியட் ரைட் பேக்கா கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம ரைட் பேக்ஸ் இருக்கிற நான் வந்து போன சீசனே சொல்லிட்டேங்க எலியட் தட்ஸ் ஆல். எலியட்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும், அவ்வளவுதான். போன வருஷம் ஸ்லாட் எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, உன்னால வந்து எலியட் வச்சு உன்னால எதுவும் பண்ண முடியாதா, ஒய் கான்ட் யூ ரீகால் ஹிம் பேக் இன் ஜான்வரி. அவங்க தான் முடியாது. we couldn't recall him இல்ல, we couldn't recall him. we could have broken the deal and recall. இல்ல அந்த clause இல்லன்னு நினைக்கிறேன் ரீகால் பண்றதுக்கு. Anyway, I think Villa were forced to keep him கடைசி வரைக்கும். அதான் அப்புறம் இந்த ஆள் பரவாயில்ல, பையன் யூரோப்பா லீக் ஜெயிச்சிட்டு வந்துட்டான். அதான் இல்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இந்த ஆள் வந்துட்டு பேச தெரியாம என்னத்தையோ பேசி அப்புறம் அந்த சிச்சுவேஷன் இருக்கிறதோட பெருசாக்கி. எலியட் இஸ் அவ்வளவுதாங்க, he is a 10-20 minutes player, அவ்வளவுதான். 10-20 minutes கூட இல்லைங்க. I just think he's a utility playerங்க. லைக் ரியலிஸ்டிக்கா சொல்லணும்னா வேர் டு ஐ சி எலியட்ஸ் கெரியர்னாக்க ஜேம்ஸ் மில்லர் டைப் ஆஃப் கெரியர் தான். அதாவது வந்து he'll be good at a number of positions, ஆனா he'll not be great at any of them. அந்த மாதிரி. But I think like moving on from Diomande, I don't think we are making any winger signings per se. இல்ல விங்கர் சைனிங்ஸ்லாம் இல்ல, எனி சைனிங்ஸ் இல்ல. ஏன்னா மூவிங் ஆன்னு சொன்னீங்க, அதனால சொல்றேன். ஐ டோன்ட் திங்க் வி ஆர் மேக்கிங் எனி சைனிங்ஸ். ஏன்னா ஐ எம் வெரி கன்சர்ன்ட் இந்த கிளப்போட ரெக்ரூட்மெண்ட் ஸ்ட்ரக்சரோட. இப்போ ஹியூக்ஸ் கிளம்பிட்டாரு, ஹீஸ் ஓவர் சீயிங் த டிரான்சிஷன் அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது ஓவர் சீயிங் த டிரான்சிஷன் ஓகே, உள்ள வரது யாருன்னு தெரிஞ்சாதானே டிரான்சிஷன் ஓவர் சீ பண்ண முடியும். எனக்கு அது கூட பிரச்சனை இல்லைங்க. ஃபர்ஸ்ட்லி எட்வர்ட்ஸ் பத்தி பேசுவோம். இது வந்து போன விண்டர்லயே he wanted to leave on. Winter meaning January, December, January when the club said okay நாங்க வந்து இன்னொன்னு போய் வாங்க போறது இல்லை அப்படின்ட்டு ஒரு முடிவு வந்து எடுத்தம்போது அப்பவே வந்து எட்வர்ட்ஸ் நான் கிளம்புறேன்னு சொல்லி இவங்க எல்லாம் இல்ல இரு இந்த சீசன் முடிச்சதுக்கு அப்புறம் நீ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட ஒரு முடிவா வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்பெல்லாம் எழுதி இருக்கிறாங்க. பியர்ஸ் எழுதினது, ஜாய்ஸ் எழுதினது எல்லாமே. ஸோ அல்டிமேட்லி he came in to have multiple club operations. ஆனா வந்து இது நடக்கல அப்படிங்கறதுனால இது எனக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்ல எனக்கு விருப்பம் இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு இயர் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு எட்வர்ட்ஸ் வாக்ட் அவுட். ஓகேவா? அண்ட் தென் மைக் கார்டன் இஸ் பேக் அகைன் டு டேக் ஓவர் அஸ் சிஇஓ. முன்னாடி பண்ணிட்டு இருந்த ரோல்லயே கார்டனை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது ஹியூஸ். ஸோ டேவிட் ஆர்ன்ஸ்டீன் கம்ஸ் அப் அண்ட் சேஸ் அந்த ஹியூஸோட வேலை செய்ய வேண்டிய ஒரு ஆள் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு with the expectation that Hughes is going to follow அப்படிங்கிற ஒரு இதுல. ஓகேவா? என்னோட கேள்வி என்ன தெரியுங்களா? you decide to sack the manager that these two brought in slot in this case. சரிங்களா? you decide to sack the manager, you sign off. நான் சொல்றது யூன்னு சொல்றது ஓனர்ஸ். you sign off the sack. ஓகே சாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீ அப்ரூவல் கொடுத்த. எட்வர்ட்ஸும் கிளம்புறான்னு உனக்கு தெரியும், ஹியூஸும் கிளம்ப போறான்னு உனக்கு தெரியும். அப்படி அந்த ஹியூஸோட ஒரே ஒரு கேள்வி, அந்த ஹியூஸோட யாரோ ஒர்க் பண்ண போறான் சவுதியில அப்படின்னு சொல்லி அவன் எப்போ சவுதிக்கு போனா அது தெரியும்? அவன் எப்ப போனான்னு தெரியலங்க. இவன் ஆன்ஸ்டைன் வந்து ட்வீட் பண்ணியிருந்தா that he started working, it's an expectation that Hughes will follow அப்படின்னு ஒரு 2-3 வீக்ஸ். எதுக்கு கேக்குறேன்னா, நீங்க கேட்க போற கேள்வி ரொம்ப வேலிட். எதுக்கு கேக்குறேன்னா, இப்போ அந்த ஹியூஸோட வேலை பார்க்க போறவன் வந்து டிசம்பர்லயே அவன் போயிட்டான் சவுதிக்கு அப்படின்னாக்க then you knew Hughes was also going to leave. இதே வந்து ஜூன் ஸ்டார்டிங்லனாக்க that changes things இல்ல. ஏன்னா அப்போ எட்வர்ட்ஸோட டிபார்ச்சர் வாஸ் எக்ஸ்பெக்டட், ஹியூஸோட டிபார்ச்சர் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட்ங்கற மாதிரி ஆயிடும். நான் படிக்கிறேன். சைமன் பிரான்சிஸ் அவன் பேரு. he is already working at Al Hilal.
சைமன் பிரான்சிஸ் வந்து முன்னாடி போன்மத்துக்கு ரைட் பேக் ஆடிட்டு இருந்தான். அப்படியா? he is already working at Al Hilal and he is leading the transfer business. Richard Hughes is expected to follow. Liverpool sporting director is yet to sign but fully focused on Liverpool this summer. ஆனா Al Hilal is operating on the basis that 47-year-old will join in due course. இருங்க இது பாருங்க. ஸோ ஸோ அதான் சைமன் பிரான்சிஸ் வந்து மே 2026 தான் ஈ ஃபினிஷ்டு. ஸோ ஈ வாஸ் லீவிங்கிறது வந்து ரொம்ப ரீசெண்டான டெசிஷன் சைமன் பிரான்சிஸ். சோ ப்ராபபிலி சைமன் பிரான்சிஸும் இவனும் முடிவு பண்ணி, ஏன்னா ரூமர்ஸ் வந்துட்டு தான் எனக்கு பேர் அந்த சீசன் அப்பவே ரூமர்ஸ் ரெண்டு வந்துச்சு. மூணு பேர் பேசிட்டு தான் இருந்தானுங்க, இவன் சவுதி இதே அல்லிலால் தான். அதான் சொல்றேன். சோ அப்போனா கண்டிப்பா ஓனருக்கு ஏதோ ஒரு வகையில வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அவனை கூப்பிட்டு பேசியிருப்பாங்களே, உனக்கு அந்த ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனா நான் ஒன்று சொல்லட்டுமா, அப்போ வந்து இ மைட் ஹவ் செட் இல்லை எனக்கு ஐடியாலாம் இல்லை கிளம்புறதா. லைக் இட்ஸ் டிஃப்ரெண்ட். இப்போ சைமன் பிரான்சிஸ் கிளம்பிட்டான் அப்படிங்கிறதுனால ரிச்சர்ட் ஹியூக்ஸ் முடிவு எடுத்துக்கலாம். விச் ஐ மீன் வாட் எவர் இட் இஸ் அந்த டெசிஷன். சம் பீப்புள் லைக் டு ஒர்க் வித் சம் அதர் பீப்புள். ஸோ அதனால வந்து போகிறேன் அப்படின்னு, ஆர் தே வாண்ட் அ நியூ சேலஞ்ச் ஏதோ ஒன்று. எனக்கு என்னன்னாக்க, யூ ஹவ் okay, if you had an idea that you were going to go, Simon Francis வந்து left in at the start of May or mid May. Iraola வந்து I don't think was announced at that point. So உனக்கு வந்து wasn't even sacked at that point. நம்ம பேசணும் போன எபிசோட்ல சடனா எடுக்கப்பட்ட முடிவு. May 22 செட் பீஸ் கோச் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் அவனுக்கு வெர்பர் கிட் வாங்க முடியாம அப்புறம் சாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. கரெக்ட். ஆமா. சோ மே 22 ஸ்லாட் இல்ல. எனக்கு எதுக்கு நான் அந்த கேள்வி கேக்குறேன்னா, ஓகே அப்போ உன்னோட பிளெஸிங்கோட எட்வர்ட்ஸ் கிளம்புறான், ஓகே அது எட்வர்ட்ஸ் விட்டுருங்க. எட்வர்ட்ஸ் வந்து he was leaving for a long time. இல்ல எட்வர்ட்ஸ் நான் ஏன் சேர்த்தவே இல்லைனாங்க, எட்வர்ட்ஸ் இஸ் நாட் இன்வால்வ்ட் இன் ஃபுட்பால் ஆபரேஷன்ஸ்னே வெச்சுக்குவோம். கரெக்ட். ஆமா. இல்ல எட்வர்ட்ஸ் விட்டுருவோம் கம்ப்ளீட்டா. எனக்கு ஹியூக்ஸ் மேல தான் எனக்கு கேள்வி. ஏன்னா ஹியூக்ஸ் வந்து யூ நியூ சைமன் பிரான்சிஸ் வந்து மே மாசம் கிளம்பும் போதே உனக்கு தெரியும் வெதர் யூ வாண்ட் டு கோ ஆர் நாட். ஏன்னா அதுக்கு முன்னாடி பேச்சு நடந்திருக்கும் இவா ரெண்டு பேருக்கும். இந்த மாதிரி நான் சவுதி போறேன், நீ வரியா வரலையா, ஏதாச்சும் யூ வுட் ஹவ் ஹேட் an idea that you could leave potentially. அப்போ எதுக்கு நீ வந்து why do you take part in that hiring of a new manager? ஏன்னா as a sporting director உங்களோட philosophy-க்கு தகுந்த மாதிரி தான் நீங்க மேனேஜரை ஹையர் பண்ணுவீங்க. ஸோ வை டிட் யூ டேக் பார்ட் இன் தட்? இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இது அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ்லையும் சரி, இது இந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர் கோச் மாடல் எப்போதுமே இது வரும். ஜென்ரலாக ஸ்போர்ட்டிங் டைரக்டர் ஷுட் டிசைட் தர் கோச்சஸ். ஏன்னா ஸ்போர்ட்டிங் டைரக்டருக்கு ஒரு ஃபிலாசபி இருக்கும். நான் வந்து அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடுவேன், ஹை ப்ரெஸ் ஆடுவேன், இல்லை லோ பிளாக் ஆடுவேன், வாட் எவர் இட்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி கோச்சஸ் எடுப்பாங்க. இப்போ ஹி ஹாஸ் ஹையர்ட் இரையோலா. ஏன்னா இரையோலா சூட்ஸும் போன்மத்தில் வேலை பார்த்து ஓகே. இப்போ he is gone. அடுத்த ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் இரையோலா பிடிக்கல அப்படின்னாக்க வாட் இஸ் த கேரண்டி தட் இரையோலா வந்து சப்போஸ் he draws 2 matches and loses 2 matches on the run-னாக்க ஒரு சாக் வராதுன்னு என்ன கேரண்டி இருக்கு? இதே தாங்க நானும் கேட்கறேன். சரி நீங்க ஹியூஸை விடுங்க, ஓனர் நீங்க என்ன பண்றீங்க? இப்போ ஹியூஸ் போறானா இல்லையாங்கிறது நீங்க சொன்ன மாதிரி மிட் மேல சொல்லியிருப்பான்னே வைங்க ஓனர்ஸ் கிட்ட. ஹவு டு யூ கிவ் த பவர் டு த ஸ்போர்ட்டிங் டைரக்டர் டு மேக் த டிசிஷன்? முதல்ல நீங்க வந்து இப்போ ஒரு பிரீமியர் லீக் வின் பண்ணிருக்கிற மேனேஜர் வந்து அடுத்த சீசன் அவனால வந்து he couldn't keep up the pressure or whatever, he flopped massively, ஃபேன்ஸுக்கு பிடிக்கல, ஆன்ஃபீல்ட்ல கத்துனாங்க, அந்த மேன் சிட்டி கூட FA கப் கேம் தோத்தோமே, அதுக்கப்புறம் கூட வந்து he is going to be sacked, we want Xabi Alonso, அது எல்லாமே நடந்துச்சு. ஸோ ஓனர்ஸ்க்கு அதெல்லாமே தான் தெரியும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ மேபி ஓனர்ஸுக்கு முன்னாடியே சாக் பண்ணணும்னு இது தோணுச்சோ என்னவோ, அதுவும் நம்மளுக்கு தெரியாது. Probably the owners wanted to move him on earlier. ஆனாலும் even in that instance, how do you give the power or the decision making to the sporting director to make that call? இன்னொரு சிட்டிக்கு சொல்றேன், ஒரு நிமிஷம் இன்னொரு சிட்டிக்கு சொல்றேன், நீங்க சொல்லுங்க. ஒருவேளை ஹியூஸ்டே பவரும் கொடுக்காம ஓனர்ஸே இரையோலாவை பார்த்து, டேய் அவன் தான்டா பயங்கரமான ஸ்வாஷ் பக்லிங் ஃபுட்பால் ஆடுறான், டூ அண்ட் ஃப்ரோ அதெல்லாம் அவங்க தான் ஆடுறாங்க, இதுதான் ஆன்ஃபீல்டுக்கு பிடிக்குங்கிற முடிவை அவங்களே எடுத்து கூட ரிச்சர்ட் ஹியூஸ்ட போய் நீ போய் கூட்டிட்டு வான்னு சொல்லி இருந்தா கூட என்னை பொறுத்த வரைக்கும் மோசம் தான். ஏன்னா ஓனர் should not be making that call. ஃபுட்பால் தெரிஞ்ச மக்கள் தான் should be making that call. ஆமா, இல்ல ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. அந்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இது, அது நானே யோசிக்கல, இட்ஸ் வெரி வேலிட். அது ஓனர்ஸ் தான் போய் எடுத்துட்டு வந்தாங்களான்னு தெரியாது. இல்ல எனக்கு என்னன்னாக்க பை மிட் மே ஈவன் இஃப் ஹியூக்ஸ் ஹட் செட் ஓகே எனக்கு வந்து ஐடியா இல்லைன்னு சொன்னாலே தட் இஸ் அ டேஞ்சர் சைன். எனக்கு ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் ஸ்டேயிங் ஆர் நாட்னு சொன்னாலே இட்ஸ் அ டேஞ்சர் சைன். நான் டெஃபினிட்டிவா நான் சவுதி போறேன்னு சொல்ல வேண்டாம்,
பட் இஃப் அட் த மோமெண்ட் யூ சே எனக்கு ஐடியா இல்ல, நான் எனக்கு ஒரு 2 weeks டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் who made that call to hire Iraola? Was it Hughes or was it in the Mike Gordon? Mike Gordon இருந்தா does he know enough about the style of play, the style of coaching to say Iraola தான் right man? இல்ல have we just gone for okay Chelsea வந்து they have taken Xabi Alonso from us, இன்னொரு இரையோலாவும் யாரையாச்சும் எடுத்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக இது ஈசாக் சைனிங் டைப்ல வந்து we have appointed the next best manager or next whatever அந்த டாப் 2ல இருக்கிற மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். which see as a coach வந்து I don't have a problem, as an appointment I don't have a problem. இரையோலாவோட I think he's a good coach, hopefully it works out well, சொல்ல முடியாது, time will tell. ஆனா அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து இட்ஸ் கன்சர்னிங். ஏன்னா இப்போ வாட் கம்ஸ் நெக்ஸ்ட், அடுத்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வந்து எனக்கு இரையோலா ஆடுற ஃபுட்பால் பிடிக்கல, லீக் வந்து ஒரு பக்கம் போகுது, இரையோலா என்ன ஐ பிரஸ் பண்ணிட்டு இருக்கான், இது பண்ணிட்டு இருக்கான், அது பண்ணிட்டு இருக்கான்னு லைக் இஃப் ஹீ சேஸ் சம்திங் டிஃபரெண்ட் தென் வேர் டஸ் இரையோலா ஸ்டாண்ட் அந்த இதுல? அதாவது இரையோலா வந்து இஃப் இஸ் இல்ல, நான் என்ன சொல்றேன், இரையோலா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இட்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சீசன் அட் லிவர்பூல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இஸ் லைக் 4th December வரும்போது 4th இருக்காரு and maybe he's like 7 points away from Arsenal or City title. Does he get sacked? The புது ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு does he get sacked? Yeah, exactly. So the process தான் எனக்கு ரொம்ப கன்சர்னிங்கா இருக்கு, அந்த டெசிஷன் மேக்கிங் process. நீங்க ஒரு பாயிண்ட் ஜாபி அலான்சோ சொன்னீங்க. சோ ஜாபி அலான்சோ போயிட்டனால நம்ம மீதி என்ன இருக்குங்கறத நம்ம வந்து எடுத்துட்டு வந்துட்டோமான்னு நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்போ the way that Chelsea are making their signings இல்ல, we know that Xabi Alonso is completely involved in that process. Xabi Alonso சொல்றனால they are bringing someone அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாடல்ல போயிருக்காங்க. நம்ம இரையோலாவை பத்தி இரையோலா டைம் அண்ட் அகைன் சொல்லியிருக்கான், எனக்கு வந்து ட்ரைனிங் பிட்ச் தான் பிடிக்கும், எனக்கு இதுல இன்வால்வ் ஆகலாம் பிடிக்கும், நீங்க எந்த பிளேயரை கொடுத்தாலும் ட்ரைனிங் பிட்ச்ல என்ன பண்ணுவோனோ அதான் நான் பண்ணுவேன். கரெக்ட். சிஇஓ இல்ல, ஃபுட்பால் தெரிஞ்ச சிஇஓ இல்ல, கரெக்ட், இத்தனை நாள் இருந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டரும் கிடையாது. ஐ மீன் ப்ராபப்ளி இப்போ வந்து ட்ரெய்னிங் பிட்ச்ல மட்டும் பாத்துக்கிற ஒரு மேனேஜர் வச்சிருக்கோம். So that means a manager who doesn't want to get involved in administrative stuff. Administrative stuff நான் சொல்றது okay next signing எங்க நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், அலோன்சோ மாதிரி சிம்பிளா அலோன்சோ மாதிரி, எக்ஸாக்ட்லி அலோன்சோ மாதிரி. அப்போ நீ வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜரையும் நீ ஃப்ளாப் பண்ணிட்ட வேண்டான்னு சொல்லி ஏதோ ஒரு கேம்பிள்ல. அப்படி ஐ மீன் ஃபார் மீ இட்ஸ் ரைட் டிசிஷன் தான். அலான்சோ வந்து the way that I've advocated here திருப்பி வந்து அலான்சோ இல்லன்னு சொன்னது எனக்கு பிடிச்சிருக்குதான், நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல பார்த்தா அட்மினிஸ்ட்ரேஷனே ஊசலாடிட்டு இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷனே வேண்டாத மேனேஜர் நீ கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க. அப்போ என்ன மறுபடியும் அடுத்த 12 மாசம் வந்து சரி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம், மறுபடியும் 12 மாசம் கழிச்சு இந்த ஸ்மார்ட் கே மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் திருப்பி கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தால், இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, அந்த 12 months கேப்ல தான் நம்மளுக்கு எல்லாம் இவனுங்களை இந்த இருக்கிற பிளேயரோட கான்ட்ராக்ட் ரினியூவல் எதுவுமே பண்ணாம போய் எல்லாம் லாஸ்ட் இயர்ல போய் எல்லாம் ஃபீல் கிளம்பினாங்க. நம்ம ஒரு 12 months தூங்குனது. கரெக்ட். இதுல இன்னொரு பிரச்சனை, நீங்க சொன்ன அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல இன்வால்வ் ஆகாத மேனேஜர் ஓகே அப்படின்னா யூ ஹேவ் டு ஹேவ் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அவருக்கு மேல. ஏன்னா அவருக்கு வேணுங்கிற கரெக்டான பிளேயர்ஸ் வந்து யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை அண்ட் பிரிங். இது வந்து இரையோலா வந்து மேபி த பெஸ்ட் கோச் இன் த வேர்ல்டுன்னே வச்சுப்போம், ஓகேவா? ஹீ கேனாட் ஒர்க் மேஜிக். ரியோ குமோகாவை சடனா அடுத்த நாள் மெஸ்ஸியா ஆக்க போறதில்ல அவர். ஸோ ஒரு ப்ராப்பரான டீம் இல்லைங்கிறது போன சீசன் ஃபுல்லா தெரிஞ்சது. மிட்ஃபீல்டு சரியில்லை, இப்போ லெஃப்ட் விங்ல ஆப்ஷன்ஸ் இல்லை, இப்போ சாலா கிளம்பின அப்புறம் ரைட் விங்ல ஆப்ஷன்ஸ் இல்லை. அதாவது நம்ம ஃப்ரண்ட் லைன் வந்து யோசிச்சு பாருங்க, யார் எகிட்டிக்கே வரல, ஈசாக்கு சென்டர் ஃபார்வர்டு, ரைட் விங் வந்து யார் இப்போ பெஸ்ட் ஆப்ஷனு? கியேசா, குமோஹா வச்சு வர்ஸ்ட் கேஸ் இல்ல வேண்டாம் முன்னியாஸ் வைப்போம். சோ முன்னியாஸ் கேன் ப்ளே போத். நான் வந்து குமோஹா இங்க முன்னியாஸ் இங்கன்னு சொல்லலாம்னு இருந்தேன். அதான் நம்ம ஃப்ரண்ட். திஸ் இஸ் our front line. ஒரு 21 year old, ஒரு 17 year old பிளஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ரைக்கர் on whom there is going to be so much pressure. ஏன்னா அவன் பக்கத்துல இருக்கிறது ஒரு inexperienced wingers. சாலா மாதிரி கோல் போடக்கூடிய விங்கர்ஸ் இல்ல. கேக்போ மாதிரி கூட இது வரைக்கும் அவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டு இல்லை. கேக்போ ஒன்றும் பெரிய ஸ்டாண்டர்ட்லாம் இல்லை, பட் நீதர் ஆஃப் தெம் ஹவ் பிளேட் ஒரு ஃபுல் சீசன் பிரீமியர் லீக்ல. குமோஹா வந்து ரொம்ப கேம்லாம் ஸ்டார்ட் பண்ணதில்ல. ஸோ எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வைப்பீங்க? இந்த மாதிரி ஒரு டீமை யூஆர் ஆஸ்கிங் இரையோலா டு ஒர்க் மிரக்கிள்ஸ். இதில் ஒரு புது ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வந்து இஃப் இஸ் நாட் ஏபிள் டு ஒர்க் மிரக்கிள்ஸ்னாக்க, சப்போஸ் நான் டிசம்பர்ல 4th சொன்னேன், இப்போ டிசம்பர்ல 5th இருந்தா
5th 6th இருந்தா அவுட் ஆஃப் த சாம்பியன்ஸ் லீக் பிளேசஸ், டைட்டில் ரேஸ்ல அவுட், மேபி கேரபா கப்ல அவுட், எஃப்ஏ கப் ஒன்று தான் பாக்கி இருக்கு, சாம்பியன்ஸ் லீக்ல மிட் டேபிள்ல இருக்கும், மிட் டேபிள் இல்லை லைக் மேபி ஒரு 9th 10th இருக்கும்னாக்க லைக் இந்த கிளப் எங்க போகுது? இது வந்து நம்ம போன சீசனே நான் திருப்பி சொன்னேங்க, தேர் இஸ் அன் இம்பேலன்ஸ் இன் த ஸ்குவாட். நம்ம அது தெரிஞ்சது, நமக்கு வந்து நம்ம சீசனை பார்க்கும் போதே நமக்கு வந்து தெரிஞ்சது. அது இன்பேலன்ஸை விடவே கூட அப்பப்ப படுத்துக்கிட்டே இருந்தானுங்க. யோசிச்சு பாருங்க, அதுவும் நடந்துச்சு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி, சரிப்பா சாலா நீ போயிட்டு வா, உன்னோட வேஜஸ் நாங்க வந்து தாக்கு பிடிச்சி ஐ மீன் சேவ் பண்ணிக்கிறோம், வீக்லி 450K உனக்கு கொடுக்கறதுக்கு பதில் அதை நாங்க சேமிச்சுக்கிறோம் அப்படின்னு எடுத்த ஒரு முடிவால உனக்கு தெரியும் ஒரு ரைட் விங்கர் கிளம்ப போறாங்கிறது உனக்கு ப்ராபப்ளி மார்ச் மாசம் தெரியும். கரெக்டா? ஓகே, அனௌன்ஸ் பண்ணது ஏப்ரல்ல வைங்க, ஆனா மார்ச் மாசம் தெரியும், உனக்கு தெரியும் ரைட் விங்கர் கிளம்புறான்ட்டு. லெஃப்ட் அப்ப அதே மார்ச் மாசம் இன்டர்நேஷனல் அந்த PSG கேம் மார்ச் மாசம் நினைக்கிறேன், எக்கிடிகே அவுட் அன்டில் டிசம்பர்னு உனக்கு தெரியும். ஆமா, மேபி டிசம்பர் ஜனவரி என்னமோ உனக்கு தெரியும். ஈசாக் அப்பதான் திரும்பி வந்திருக்கான்னு உனக்கு தெரியும். கரெக்டா? ஆண்டி ராபர்ட்சன் ரெனியூ பண்ண போறது இல்லைங்கிறது உனக்கு தெரியும். ஆமா, ரைட் பேக் 2 பேருமே இன்ஜுரி ப்ரோனுங்கிறது உனக்கு தெரியும். மிட்ஃபீல்ட்ல நம்ம யாரையுமே ஒரு ப்ராப்பர் 6-ஆ சைன் பண்ணலங்கிறது உனக்கு தெரியும். இது எல்லாமே தெரிஞ்சு ஸ்குவாட்ல இவ்வளோ ஓட்டை இருக்குன்னு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 25 பேர் வேணுங்கிற ஸ்குவாட் உள்ள ஒரு மேனேஜரை கூட்டு வந்திருக்கேன். இவ்வளோ ஹை இன்டென்சிட்டி, ஹை பிரஷர், ஹை ஸ்குவாஷ் பக்லிங் ஃபுட்பால் நீங்க கேக்குறீங்களே, அந்த ஃபுட்பால் ஆடக்கூடிய ஒரு மேனேஜரை இந்த ஸ்குவாடை வச்சுட்டு எப்படி பண்ண முடியும்? நவம்பர் மாசத்துக்குள்ள பாதி பேர் ஹாஸ்பிட்டல் பெட்ல தான் கிடப்பானுங்க, மீதி பாதி பேர் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் பெட்ல தான் கிடக்குறானுங்க. அப்புறம் என்னத்த 11 பேர் வச்சுட்டு நீ எப்படி ஆடுவே ஒரு டோர்னமெண்ட்? எதுவுமே பண்ண முடியாது. See, right now இப்போ இவ்வளவு ஓட்டம் இருக்கு இல்லைங்க, why weren't any signings? Okay, முனியாஸ் தவிர, you know that we need a CDM, we need a right back, we need a center back. கொனாட்டையும் போட விட்டுருக்க, அவனோட டிமாண்ட்ஸுக்கு ஏத்துக்காம ஜாக்கெட் வந்திருக்கான்ல, புரியல. அவன் ஏற்கனவே 3 பேர் தான் இருக்கும். இப்ப வேன் டைக் லாஸ்ட் இயர் ஆஃப் த கான்ட்ராக்ட், அவனும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்ல நீ குடுப்பியா அதுவும் தெரியாது. இன்னொரு ஏற்கனவே இருந்த ஒரு 20 வயசு பையன் சீசன் ஃபுல்லா இன்ஜர்டு, இப்ப வர 20 வயசு பையன் ஒரு நிமிஷம் கூட பிரீமியர் லீக் ஆடினதே இல்ல. அண்ட் இன்னொரு சென்டர் பேக் வந்து எப்படி இருந்தாலும் 6 மாசம் படுத்துருவான் 10 மாசத்துல. இதுதான் நம்ம ஸ்குவாடு. இப்படி இருக்கிற ஸ்குவாடுக்கு நீ என்ன நினப்புல போய் இவ்வளவு ஹை இன்டென்சிட்டியோட விளையாடுற மேனேஜரை நீ கூட்டு வந்த? சரி, நீ கூட்டிட்டு வந்துட்ட, உனக்கு இவ்வளவு ஓட்டை இருக்குன்னு தெரியுது. வேர்ல்டு கப் நடக்கும் போது மத்த கிளப் எல்லாருமே சைனிங் பண்ணானுங்க, அது எப்படி உனக்கு மட்டும் வேர்ல்டு கப் நடக்கப்ப நம்ம சைனிங் பண்ண மாட்டோம்? அது எப்படி? அது கரெக்ட் இல்ல. இதுல என்னன்னா, பிளேயர்ஸ் ஆர் இன்வால்வ் இன் தி வேர்ல்ட் கப், அதனால வந்து நாங்க சைன் பண்ணல. செனசி ஃபைனல் வரைக்கும் போனா, டாட்டனம்க்கு சைன் பண்ணானா இல்லையா? செனசிக்கு நம்ம போகவே இல்ல, நம்ம போய் ஒரு ப்ராஜெக்ட் பிரசன்ட் பண்ணல. அது அடுத்த விஷயம், அது அடுத்த விஷயம். நான் என்ன சொல்றேன், நீங்க வேர்ல்டு கப் எக்ஸ்கியூஸா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா செனசி வந்து ஃபைனல் வரைக்கும் போயிருக்கான், அவன் ஆடினா ஆடல, அது அடுத்த விஷயம். ஃபைனல் வரைக்கும் வேர்ல்டு கப்ல தான் இருந்தா. டாட்னம் சைன் பண்ணாங்களா பண்ணலையா? ப்ரூனோ கிமரைஸ் வேர்ல்டு கப் போது தான் அவன் டாட்னம் மெடிக்கல்லாம் பண்ணான். ஸோ லைக் அதான் சொல்றேன், அந்த எனக்கு வந்து இரையோலா கொண்டு வந்ததோ இல்ல, இரையோலா கொண்டு வந்ததுல எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஐ திங்க் இஸ் அ குட் மேனேஜர். எனக்கு என்ன பயம்னா, he will become another case of வந்து ஒரு மிட் டேபிள் மேனேஜர் ஃபெயிலிங் அட் அ பிக் கிளப். ஆனா பிக் த்ரூ நோ ஃபால்ட் ஆஃப் ஹிஸ் ஓன். நீங்க சொன்ன மாதிரி ஸ்குவாடு சரியில்லை, அவருக்கு மேல இருக்கிற ஸ்ட்ரக்சர் சரியில்லை. லைக் he had made it clear, நான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் அதுலலாம் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன்ப்பா, எனக்கு பிச்சு போதும், ட்ரைனிங் போதும், ஒரு 4 கோனு ஒரு 4 பால் கூட போதும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மேனேஜரை ஹையர் பண்றேன்னா அவருக்கு மேல இருக்கிற ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும், அவருக்கு கீழே இருக்கிற பிளேயிங் ஸ்குவாட் நல்லா இருக்கணும். ரெண்டுமே இங்க சரியில்லை. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதுதான் தெரியலைங்க. ஏன்னா மக்களை பார்த்துட்டு இருக்கோம்லாம் நினைப்பீங்க, என்ன ப்ரோ சொல்றீங்க, நாங்க எல்லாருமே வந்து வேர்ல்டு கப் முடிஞ்சிருச்சு, நிறைய சைனிங் வரப்போகுதுங்க நினைச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு. The problem with the squad இல்ல, the problem with the club. இப்ப சேஷு சொன்னதும் நான் சொன்னதும் வந்து டாப் டு பாட்டம் நிறைய ஓட்டைகள் இருக்கு. இந்த ஓட்டைகளை வந்து எப்படி அடைக்க போறாங்க? ஆப்வியஸ்லி நீ ப்ரோ நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, இதை கூட பிளான் பண்ணாம ஒரு கிளப் வச்சிருப்பாங்களா? நீங்க கேட்கறது வாஸ்தவமான கேள்விதான், நாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டோம். நாங்க 2 பேருமே ஒருவேளை ஹியூஸ் போன உடனே திருப்பி வார்டை கூட்டு வந்து அந்த பொசிஷன் உட்கார வைக்கலாம். ஏன்னா வார்டு வந்து இப்ப அகாடமி சைட்ல என்னமோ பாத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த லோன் டீல் அதெல்லாம் வந்து ஜூலியன் வார்ட் பாத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல நாங்க 2 பேருமே டினை பண்ண போறது இல்ல. ஒருவேளை வார்டு வரலாம், வார்டு வந்து ஸ்போர்ட்டிங் டைரக்டரா வந்து உட்காரலாம், நாங்க 2 பேரும் டினை பண்ண போறது இல்ல. ஆனா இவ்வளவு அன்சர்டனிட்டி இருக்கும் போது அவங்களுக்கு எப்படி நீங்க அந்த பவரை கொடுத்தீங்க சூஸ் பண்றதுக்குன்னு தான் நாங்க 2 பேருமே கேட்கிறோம்.
எந்த எப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் ப்ராசஸ் அங்க நடந்துச்சு, என்ன டிஸ்கஷன் நடந்துச்சு, ஏன் இந்த முடிவுக்கு வந்தாங்க, ஏன் சடனா ஸ்லாட்டை சாக் பண்ணிட்டு, ஏன் மோசாலா ஒரு போஸ்ட் போட்ட ஒரு காரணத்தினால நீ வந்து அந்த மேனேஜரை தூக்கிட்டு இங்க கொண்டு வரலாம்னு நினைச்சியா, இல்ல ஓனரே கால் பண்ணி தம்பி ஏர்கன் கிளப் ஃபுட்பால் எங்களுக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இது கூட்டிட்டு வந்தீங்களா? ஒரு பேட் சீசன், ஆமா ஒரு பேட் சீசன் தான், ஸ்லாட் எடுத்து பயங்கரமான பேட் சீசன் தான். அதுக்கு முன்னாடி சீசன் அப்போ நீ உனக்கு அதே மாதிரி ஃபுட்பால் தான் வேணும்னா நீ அப்பவே இல்ல நீ ஓனர் நீ உள்ள வந்திருக்கணும். இல்ல எங்களுக்கு ஃபுட்பால் மாத்தக்கூடாது, எங்களுக்கு சிஸ்டம் மாறக்கூடாது, எக்காரணத்துக்கும் நாங்க ஸ்லோவா போயிடக்கூடாது. இல்ல ஸ்லாட்டை சாக் பண்ணதெல்லாம் கரெக்டான டெசிஷனுங்க, அது நம்ம சொல்ல முடியாது. பட் இட்ஸ் ஜஸ்ட் அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் ஆஃப் வந்து சரி ஸ்லாட்டை சாக் பண்ணிட்டீங்க, அதுக்கு அடுத்த மேனேஜர் யாரு? மோர் த கொஸ்டின் இஸ் வந்து நம்ம வந்து டிட் வி கோ ஃபார் இரையோலா? ஏன்னா ஜாபி அலோன்சோ வந்து சடனா செல்சிக்கு போயிட்டாரு, அடுத்து பெஸ்ட் மேனேஜர் இவர் தான், இவரும் வந்து எங்கேயாச்சும் போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பயத்துல போனோமா? இல்ல வந்து ஹூ மேட் தட் டிசிஷன்? ரிச்சர்ட் யூ இரையோலா அப்பாயிண்ட் பண்ண போது என்ன வந்தது? ரிச்சர்ட் யூக்ஸ் அண்ட் ஹிம் ஒர்க் டுகெதர் பிஃபோர் போர்ன்மத்ல. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பேச்சு இருந்திருக்கும்? இவங்க 2 பேரும் லாங் டர்மா வேலை பார்க்கலாம் திரும்ப அப்படி. இப்போ சடனா ரிச்சர்ட் யூக்ஸ் வந்து சடனா டெசிஷன் எடுத்தாரா? இல்ல ரிச்சர்ட் யூக்ஸுக்கும் லைக் ஓனர்ஸுக்கு வந்து அவர் ஆல்ரெடி சொன்னாரா, எனக்கு மேபி ஐ மே கண்டினியூ மே நாட் கண்டினியூ, நான் யோசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு டைம் கொடுங்க. சைமன் பிரான்சிஸ் வந்து ஈ வுட் ஹவ் செட் மிட் மேலேயே, நான் சவுதி போறேன்ப்பா, நீ வருதுன்னா வா அப்படின்னு. அண்ட் ஃப்ரம் த வே இட் சவுண்ட்ஸ் அந்த ஆன்ஸ்டீன் ட்வீட்ல இட் ஃபீல்ஸ் லைக் வந்து தே ஹட் அக்ரீட் பிஃபோர் தட் 2 பேரும் வேலை பார்ப்பாங்க ஒன்னா சவுதியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிச்சர்ட் ஹியூக்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் தான் என்னோட ஒப்பீனியன், தட் ஹி வாஸ் கோயிங் டு சவுதி. அப்படி தெரிஞ்சு யார் இந்த இரையோலா அப்பாயின்மெண்ட் பண்ணது? ரிச்சர்ட் ஹியூக்ஸ் தான் பண்ணதா, இல்ல இந்த கார்டன் பண்ணதா, இல்ல என்ன பிளான்? ஒரு பிளானே இல்லை. அண்ட் அதனால தான் வந்து ஐ ஃபீல் இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை. டாட்னம் வந்து இவ்வளோ பண்றதுக்கான ஒரு காரணம் வந்து வாட் எவர் யூ திங்க் ஆஃப் தேர் சைனிங்ஸ், குட்டோ பேடோ ஏதோ ஒன்று, பட் அவங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெர் இஸ் அ கிளியர் பிளான் இன் பிளேஸ். ஓகே இவனை சைன் பண்ணணும், டொனாலியோ பண்ணணும், இவனை பண்ணணும், அவனை பண்ணணும். லைக் இந்த கேப் இருக்கு நம்ம டீம்ல, மிட்ஃபீல்ட்ல சரியில்லை, ஸோ டொனாலியோ கொண்டு வா. லெஃப்ட் பேக் வேணும், ஸோ அதனால இவனுக்கு ராபர்ட்ஸனை கொண்டு வா. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ராபர்ட்ஸனை கொண்டு வா. சென்டர் பேக் சரியில்லை, செனசியை கொண்டு வா. லைக் தெர் இஸ் அ பிளான். அவங்க ஒரு பிளானுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேட் பண்றாங்க. நமக்கு அது இல்லவே இல்லை. இப்போ வி ஆர் பிளேயிங் என்ன சண்டர்லாண்ட் இன்னொரு 5 நாள் ஆடுறோம். ஃபர்ஸ்ட் ப்ரீ சீசன் கேமு, ஒரு ஒரு ரூமர் கூட இல்லை சண்டர்லாண்ட் கேமுக்கு முன்னாடி யாரை சைன் பண்ண போறோம் என்ன இதுன்னு. டியோமாண்டே ஒன்று வந்தது, அதுவும் போயிடுச்சு. இப்போ அவ்வளோதான் தெரியலைங்க. ஐ திங்க் வி ஆர் ஸ்டக் அட் கிராஸ் ரோட்ஸ். இப்போ என்ன பண்றதுன்ட்டு இருக்கோமா, இல்ல ஸ்லாட் கிட்ட கொடுத்த மாதிரி இரையோலாட்டியும் தம்பி இந்த ஸ்குவாடை வச்சுக்கோ, நீ என்னதான் பண்றீன்னு பார்ப்போம், ஒரு டிசம்பர் ஜனவரி வரைக்குமாச்சு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அப்ப ஏதோ ஒன்று முடிஞ்சா பண்ணுவோம், இல்ல அடுத்த சம்மர்ல வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. சம்மர் தாங்க, ஜான்வரில எல்லாம் எவனும் விற்க போறது இல்ல லிவர்பூலுக்கு. இந்த சம்மர் எதுவும் பண்ணல. ஐ திங்க் மறுபடியும் ஸ்லாட் கொடுத்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி டாப் 4 வாங்கி கொடு, மத்தபடி அடுத்த சம்மர்ல பாத்துக்கலாம், இந்த சீசன் இப்பவே தூக்கி போட்டுறலாம். டாப் 4 கஷ்டங்க. டாப் 4 வாங்கி கொடுன்றீங்க, டாப் 4 கஷ்டம். ஆமாங்க. இப்ப நீங்க மத்த சைனிங்ஸ் எல்லாம் பாருங்களேன். இப்ப எலியட் ஆண்டர்சன் சிட்டி வாங்கியிருக்காங்க, செல்சி வந்து இப்ப மார்கன் ராஜர்ஸ வாங்கியிருக்காங்க, அண்ட் வேற யாரும் கேப்ப வந்து அடைக்கிறாங்களா. ஆர்சனல் வந்து ஒரு லெஃப்ட் விங்கர் ட்ரொசார்டு கிளம்பினால அந்த ஜோலிஸ வாங்கினாங்க, அவங்களுக்கு கேப் அது ஒண்ணு கிடைச்சது, கேப்ப வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. மேன் யுனைடெட் பாருங்க, மிட்ஃபீல்டர் வேணும்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது, they went and got Andre Santos, they went and got Yuri Tielemans, and they are progressing on a deal to sign Manu Konayama அந்த ஃபியோரன்டினால இருந்து, ரோமால இருந்து. சோ அவங்களோட கேப்பை வந்து அவங்க வந்து அடைக்கிறாங்க. டாட்டனம் பாருங்க, 2 மிட்ஃபீல்டர்ஸ், 2 சென்டர் பேக்ஸ், ஒரு லெஃப்ட் பேக், அதுவும் இல்லாம இப்ப ஏதாச்சும் அடுத்தது பண்ணலாமா, ஒரு விங்கர் வேணும், அதனால விங்கர் நம்ம பாத்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு ஏற்கனவே 5 சைனிங் பண்ணிட்டாங்க. பண்ணி இப்போ வந்து 6வது சைனிங்கா வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட கேப்பை வந்து அவங்க அடைக்கிறாங்க. இந்த எல்லா ஓட்டையிலும் உட்காந்துக்கிறது யாரு? நம்ம மட்டும்தான். லெஃப்ட் விங்கரும் இல்ல, லெஃப்ட் விங்கர் ஏதோ ஒன்று வாங்கிட்டோம், மெயின் ரைட் விங்கரே இல்ல, மெயினா ஆடக்கூடிய பிளேயரே இல்ல. ஆனா இப்ப யாருமே இன்னுமே வாங்கல. ஒரே ஒரு சென்டர் ஃபார்வர்ட் தான் இருக்கிறான். இன்னொரு சென்டர் ஃபார்வர்ட் ஊருக்கே தெரியும் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் அவுட்னு, ஆனா நம்ம யாரையுமே போகல. நம்பர் 6 ஒரு கிளம்பி லோன் டீல் கூட போலங்க, எல்லாத்தையும் விடுங்க. இப்ப பை கூட நான் கேட்கலையா, பயன் மியூனிக் வந்து எவனும் கிடைக்கல, நிக்கலஸ் ஜாக்சனுக்கு ஒரு லோன் டீல் போட்டாங்க, அந்த மாதிரி கூட நம்ம ஒண்ணும் போல. ஒரு பேக்கப்புக்கு பேருக்காச்சும் ஒருத்தன் இருக்கானே. சரி, எனிவே பட் பாக்குறவங்க நீங்க உங்க தாட்ஸ்லாம் கீழே போடுங்க கமெண்ட்ஸ்ல. ஆஸ் பர் யூஷுவல் இன்ஸ்டாகிராம்ல @காப்கர்த்து, ட்விட்டர்ல @காப்கர்த்து_LFC,
அதாவது இந்த ஆஃப் சீசன் சைனிங்ஸை பத்தி பேசுவோம் அப்படி இப்படின்னு நிறைய யோசிச்சோம். அதெல்லாம் எதுவும் இது வரைக்கும் நடக்கல. பார்ப்போம், இன்னும் என்ன ஒரு 1.5 மாசம் இருக்கு. 1.5 மாசம் கூட இல்லை, அரௌண்ட் ஒரு 40 days இருக்கு, அவ்வளவுதான். அதுக்குள்ள ஒரு 5-6 பிளேயர் லிவர்பூலுக்கு வருவானாங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை. உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது. கௌதம், நீங்க கமெண்ட்ஸ்ல கீழே போடுங்க, உங்களை பாக்குறவங்க உங்களுக்கு இருக்கான்னு. 5-6 பிளேயர் வேணும். அதாவது ஆன் ஆவரேஜ் 8, ஒரு வாரத்துக்கு ஒரு பிளேயர் சைன் பண்ணணும் நம்ம. பட் எனிவே, அதான் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் நாங்கள் பார்ப்போம். எவனாச்சும் சைன் பண்ணோன்னா பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் தி சீசனுக்கு பார்த்துருவோம்.